hospital grade pump, so the costliest அப்படின்னு வச்சுக்கலாம். So it is designed in such a way that ஒரு 80 to 85% பேபி பண்ணுற மாதிரியே அது மிமிக் பண்ணும். பேபி ஃபீட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைட் 10 minutes ஃபீட் பண்ணணும், அப்புறம் அந்த சைட் 10 minutes ஃபீட் பண்ணணும், மாற்றி ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதை எடுத்துக்கலாம்? இப்போ பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி மில்கோட ஃப்ளோ மாறுமா? இல்லை, கிடையாது. படுத்துட்டு கொடுத்தா கொஞ்சம் கம்மியாக வரும், ஃப்ளோ கம்மியாக வரும். நிறைய நமக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பிளாகர்ஸ்லாம் நான் தப்பு சொல்லலை, அவங்களோட தாட்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. பட் அதை எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்றது நான் ஸோ லேட்ச் ஒழுங்காக இருந்துட்டா நிப்பிள் டேமேஜே ஆகாது. நிப்பிள் கோஸ் டீப் இன்சைட் த பேபிஸ் ஓரல் கேவிட்டி, கம்ப்ளீட்லி ஒரு டேமேஜே இல்லாத ஒரு பொசிஷனில் போய் அதை அழகாக உட்காந்துக்கும். சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும்னே பம்பிங் பண்ணுறாங்க. பண்ணலாம் பட் உண்மையிலேயே உங்கள் சப்ளை கம்மியாக இருந்தால் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஜி ஸ்டாக் ஷோ. ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்காஸ்ட்க்கு வந்திருக்கேன். எனக்கே ஏதோ புதுசாக பண்ணிட்டுருக்க மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு பாப்பா பிறந்திருக்கு இல்லையா. ஸோ நான் எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் என்ன மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ். என்ன தான் நமக்கு ஒரு 10 பிள்ளை பிறந்தாலும் நமக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் தீராது. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் நம்மளா பண்ணாதான் அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு 1000 டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் யாருன்னா ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் தான் இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நாலேஜபிளாக சொல்கிற ஒரு லாக்டேஷன் கன்சல்ட் கூட தான் இன்றைக்கி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். வெல்கம் டு தி ஷோ வாஹினி. தேங்க்யூ விஜி, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகேடா, தேங்க்யூ. எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பாப்பா சூப்பராக இருக்குது. உங்கள் பாப்பா? ரெண்டுமே சூப்பராக இருக்காங்க. இப்போ தான் 4 மாதம் ஆயிருக்கு. ஒரு மாதிரி விட்டுட்டு வெளியில் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது முதல் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் ஃபார்முலா அந்த மாதிரி ஒன்று அதோட இது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. திரும்பி சோஷியல் மீடியாவில் உங்களை மாதிரி நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ்லாம் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றின அவேர்னஸ்லாம் நீங்கள் நிறைய பேசி போட்டு நிறைய பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ்லாம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரஸ்ட் ஃபீடிங் மதர் சாப்பிட போகிற ஃபுட்டை பற்றி பேசினாலே அதையே ஒரு 2 மணி நேரம் பேசலாம். அதுலேயும் 1008 டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த எபிசோடில் நம்மளால் எல்லாமே கவர் பண்ண முடியுமான்னு தெரில. பட் ரொம்ப காமனாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்குறேன். சரிங்களா. உங்களோட எக்ஸ்பர்டீஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு திங் என்னன்னு இருக்கும், உங்களுக்கே தெரியும். பால் வருதா இல்லையா? கரெக்ட். பால் பத்துதா, பால் வருதா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஸோ பால் பத்துதா இல்லையா அப்படிங்கிறது மதருக்கு வருதோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் மேஜராக வருது. எதனாலன்னு தெரில. மேபி அந்த மதரும் பேபியும் ரொம்ப அவங்க மட்டுமே கனெக்ட் ஆயிடுவாங்களாங்கிற ஃபியர்லேயோ எதனாலேயோ பால் பத்தலைன்னு சொல்லி அந்த மதரை போட்டு ஒரு மாதிரி மென்டலி ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. ஸோ மோர் தென் 95% வச்சுக்கோங்களேன், 95-96% ஆஃப் த மதர்ஸுக்கு அவங்க பேபிக்கு எவ்வளோ பால் தேவையோ அதை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வித்தவுட் எனி இந்த இதுக்குன்னு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கேலக்டோகாக்சின் சொல்லுவோம், ஃபுட்டு, மெடிக்கேஷன்ஸ், இந்த கிரானியூல்ஸ், இதெல்லாம் எதுவும் எடுத்துக்காமல் ஒரு நார்மல் வெல் பேலன்ஸ்டு டயட் எடுத்துகிட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தாலே அவங்க பேபியை அவங்க ப்ராப்பராக ஃபீட் பண்ணாலே போதும், பால் ஒழுங்காக தான் வரும். இது மேஜராக அவங்களுக்கு இதுக்கு பர்சீவ்டு இன்சஃபிஷியன்சின்னு ஒரு பேரே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது இனிஷியலாக. தெரியுமா, நான் கூட இந்த பால் பத்தலைங்கிற நம்ம ஊரில் தான் ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சேன். பட் மிச்ச கண்ட்ரீஸ்லேயுமே கூட இருக்குது. அது என்ன எதனால் அந்த ஃபேமிலிக்கு இந்த டவுட் வருதுன்னு தெரில. அது மதருக்கும் அது ஒரு மாதிரி இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுமே. ஸோ பால் பத்துதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று யூரின் அவுட்புட் உள்ளே போனால் தானே வெளியே வரும். ஸோ யூரின் அவுட்புட், மோஷன் கரெக்டாக ஒரு ரொட்டீனாக போய்க்கிறாங்களா அப்படிங்கிறது அது பார்க்கலாம். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த ஃபீட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களான்னு பார்த்தா போதும். ஏன்னா இப்போது ஒரு குழந்தை அப்படின்னு எடுக்கும்போது இப்போ ஃபீடு, சுச்சு போகணும், காக்கா போகணும், தூங்கணும், எந்திரிக்கணும், இதே ரொட்டீனாக பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு மதர் ஆகிறது ஒரு பெரிய டிரான்சஷனோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு புதுசாக இத்தனை பேர்த்த பார்த்து ட்ரெஸ்ஸை போட்டு டயப்பரை போட்டு எல்லாம் போய் சாப்பிட்டு டைஜஷன் பண்ணி அவங்களுக்கும் அது பெரிய டிரான்சஷன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ஸினஸ் இருக்கும். பட் ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லியுமே ஃபஸ்ஸியாக இருக்கா
இருக்காங்கன்னா கூட ஓகே தான். ஓகே தான். பட் எல்லா ஃபீடுக்கும் ஃபஸ்ஸியாக இருந்தால் தான் அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஃபீட்ஸ் ஓகே தான் இருக்காங்க. இந்த சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, நைட் ஆனால் ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னா கொஞ்சம் வேறு மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி காம் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் லாங் as பீ கவுண்ட் ஒழுங்காக இருக்குது. பீ கவுண்ட் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 7 to 8 டைம்ஸ் நீங்கள் நாப்பி போடுறீங்கன்னா இருக்கலாம். ஒரு நாளைக்குனா டே ஆர் டே அண்ட் நைட் 24 ஹவர்ஸுக்கு ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்து 7th டேலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 வீக் ஆனதுலேருந்து டெய்லி ஒரு 7 to 8 டைம்ஸ் நீங்கள் நாப்பி சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்றது பார்த்தா போதும். இது தவிர டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 4 to 5 நைஸ்லி வெட் டைப்பர்ஸ் இருந்தால் அது வந்து கரெக்டான கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் க்ரோத் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ க்ரோத் அப்படிங்கும் போது வெயிட் கெயின் மட்டுமே பார்க்கக்கூடாது. ஸோ வெயிட் கெயினும் பார்க்கணும், ஹைட்டும் பார்க்கணும், ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸும் பார்க்கணும். எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, ஆஸ் பர் த சார்ட்ஸ் போகுது அப்படின்னா that also is a good indication. ஸோ அது யூரின் கவுண்ட், மோஷன் ரொட்டீனாக போகிறாங்களா, மோஸ்ட் ஆஃப் த ஃபீட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்றத பார்த்தாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த ஃபீட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களான்னு சொல்கிறீங்களா? அதான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? காமாக இருக்காங்க, ஒரு ஃபீட் எடுத்துகிட்டு தே ஆர் காம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஓகே பேபிக்கு வந்து பேபி இஸ் ஹாப்பி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. இஸ் த பேபி ஹாப்பி ஆர் ஃபஸ்ஸிங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஃபஸ்ஸினஸ் போஸ்ட் ஃபீட்ஸும் வரலாம். பட் ஒரு நாளைக்கு ஃபியூ ஹவர்ஸ் இஸ் நார்மல். பட் த்ரூ அவுட் த டே என் குழந்தைக்கு பால் மட்டுமே தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் அடங்கவே மாட்டேங்கிறாங்க, திருப்பி வந்துட்டே இருக்காங்கங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காலையிலலாம் நல்லா தான் இருக்கா, நைட்லாம் நல்லா தான் இருக்கா, சாயந்தரம் மட்டும் ஒரு மாதிரி ஆகுறா, என் பையன் வந்து நைட்டு மட்டும் ஒரு மாதிரி ஃபஸ்ஸினஸ் இருந்துகிட்டே இருக்குது, திருப்பி ஃபீட் கேட்குறாங்க, பத்துதா இல்லையான்னு தெரியல. தேட் இஸ் அ வெரி நார்மல் திங். ஒரு நாளைக்கு ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஃபஸ்ஸினஸ் அண்ட் கம்மிங் பேக் டு தி பிரெஸ்ட் அகேன் அண்ட் அகேன் இஸ் ஓகே. பட் த்ரூ அவுட் த டே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கம்மிங் பேக் டு தி பிரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படி சொல்லும் போது எனக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது. குடிக்கிறாங்க, ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி கேட்குறாங்க, திருப்பி பால் கேட்குறாங்க. இஸ் தட் அ சைன் ஆஃப் நம்மளுக்கு பால் பத்தலை, இல்லை அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்றதா? ஸோ இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்பார்ட் ஃப்ரம் த பேபி நான் சொல்கிறேன், மதருமே கூட இது விஷயம் தெரியாத இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஃபுட்டுன்னு மட்டும்தான் நினைப்பாங்க. என் குழந்தைக்கு பசிச்சா மட்டும்தான் என்கிட்ட வருவான்னு நினைப்பாங்க. ஸோ இதுவே நம்ம ஒரு டாட்லர் எடுத்துப்போம். ஓகே, ஒரு 1.5 வயசு 2 வயசு டாட்லர் எடுத்துப்போம். நல்ல செம்மையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க, ஓகே, சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் டாட்லர் என்ன பண்ணுவாங்க? நேராக அம்மாட்ட வருவாங்களா, ஃபீட் பண்ணுவாங்களா, காம் ஆவாங்களா? ஸோ அவங்க பேபிஸை பொறுத்த வரைக்கும் பிறந்ததுலேருந்தே பிரெஸ்ட்டை வந்து ஃபுட்டோட மட்டும் அசோசியேட் பண்ணிக்க மாட்டாங்க, கம்ஃபர்ட்டோட, ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி. ஏன்னா அவங்க வூமில் இருந்தப்போ கேட்ட சத்தம், அந்த அவங்களோட அந்த ரிதமிக் பேட்டர்ன் ஆஃப் ப்ரீதிங், அவங்களோட ஹார்ட் பீட்டு, அந்த வார்ம்த், அது எல்லாமே அவங்க செஸ்ட்டில் போடும்போது வருது. ஸோ இதனால தான் ஜஸ்ட் அந்த குழந்தை பிறந்த உடனே ஸ்கின் டு ஸ்கின் கொடுங்கன்னு சொல்கிறது. ஸோ இம்மீடியட்லி மதரோட செஸ்ட்டில் வைக்கும் போது அந்த பேபிக்கு வந்து இட் ஃபீல்ஸ் ஹோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போதும் நம்ம கூட ஸ்கின் டு ஸ்கின் கனெக்டடாக இருக்காங்க. சக்லிங் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கம்ஃபர்ட். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபுட், பியாண்ட் அந்த குவென்ச்சிங் த ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். அதுக்கு மீறி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா என் குழந்தை 1/2 மணி நேரத்தில் வராலே பால் பத்துதா இல்லையாங்கிறதுக்கு மீறி என் குழந்தை என்னோட கனெக்ட் பண்ண பார்க்குறா அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் பியாண்ட் தட். ஸோ எதுக்காக வேணால் நடக்கலாம். இப்போ ஒரு டாட்லருங்கும் போது சரி விழுந்துட்டா காமாகிறதுக்கு நம்மள்ட்ட ஃபீட் பண்ணுறா, நமக்கு புரியுது, ஆமாம் நமக்கு தெரியுது, சொல்ல தெரியுது அது விஷயம் நடந்திருக்குன்னு. இப்போ ஒரு நியூ பார்னா தே மைட் பி கோயிங் த்ரூ சம்திங், என்னவா வேணால் இருக்கலாம். அது ஒரு டம்மி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம போட்ட ஜப்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம், இல்லை டைப்பர் ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை கொசு கடிச்சிருக்கலாம், இல்லை குளிரலாம், இல்லை வந்து ஒரு மாதிரி வேகலாம், சொல்ல தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, அழுக மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த அழுகா நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக எடுத்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ தே அசோசியேட் கம்ஃபர்ட் வித் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ஃபர்ட், சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் தென் ஃபுட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு மட்டுமேனு பார்க்குறதுனால தான் நமக்கு அந்த பத்துதா இல்லையாங்கிற டவுட்டே வருது. ஸோ டெய்லியும் வந்து மேபி ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறவங்க டெய்லி வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். என் குழந்தை இவ்வளோ தடவை யூரின் போயிட்டா, இவ்வளோ தடவை மோஷன் போயிட்டா, க்ரோத் வந்து மந்த்லி மானிட்டர் பண்ணலாம். இதெல்லாமே ஓகேயா இருக்குன்னா
என் குழந்தை என்கிட்ட வரது என் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த டவுட் வராது. யார் என்ன சொன்னாலும் கான்ஃபிடென்ட்டாக இல்லை எனக்கு தெரியும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கேட்குறாங்க, அழறாங்க, இல்லை அழறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இல்லையா எதனால அழுகுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தாராளமா இப்போ ஒரு வேலை அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஓகே, தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து உங்களுக்கு ஃபுட்டு மட்டும் இல்லை கம்ஃபர்ட்டுங்கும் போது நீங்கள் வந்து அது அவங்களை காம் டவுன் பண்ணுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். பட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது காரணம்னு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் இப்போ இதுக்கு பேர் கிளஸ்டர் ஃபீடுன்னு சொல்லலாமா? பின்னாடி எவ்ரி 1 hour கிளஸ்டர் ஃபீடுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபீட் பண்ணி முடிச்ச வெரி ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் வராங்க, அகெயின் ப்ரொலாங்டாக ஃபீட் பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபியூ மினிட்ஸ் கேப் எடுத்து திருப்பி தேர் கமிங் பேக்குங்கும் போது நம்ம கிளஸ்டர் இப்போ 6 to 9 கண்டினியூஸாக நான் ஃபீட் தான் பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் கேப்பே இருந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம கிளஸ்டர் ஃபீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இப்படி பேக் டு பேக் பண்ணும்போது அவங்களுக்கு டம்மி டிஸ்கம்ஃபர்ட்னு ஒன்று ஆகும் இல்லையா? ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. இப்போது பிரெஸ்ட் மில்கை பொறுத்த வரைக்கும் டைஜஷன் இஸ் சூப்பர் ஈஸி. ஓகே. ஸோ அவங்க டெய்லர் மேடுன்னு சொல்லலாம். அந்த குழந்தையால் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ ஆல்சோ குயிக்காக நடந்துகிட்ருக்கோம். அதனால குடிக்க வந்து சுச்சு போகிறது, குடிக்க வந்து பூப் வருது, இது எல்லாமே இட் இஸ் அ வெரி நார்மல் திங். ஸோ அதனால அவங்களுக்கு டம்மி டிஸ்கம்ஃபர்ட் நிறையா குடிக்கிறதுனால ஆகாது. அண்ட் ஆல்சோ பாடியும் வந்து இட் ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ. ஸோ இப்போது உங்கள் குழந்தை வந்து பசியோடு சக் பண்ணும் போது அந்த சக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ இருக்கும். கொஞ்சம் அவங்க ஷாலோவாக பொறுமையாக பேசிவாக சக்கிள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ இருக்கும். த ஃப்ளோ ஆல்சோ கீப்ஸ் டிஃபரிங். இட்ஸ் நாட் லைக் பாட்டில் மாதிரி திறந்தா வாயில் வச்சா கடன்னு வர மாதிரி பிரெஸ்ட்டில் வந்து இருக்காது. இட் கீப்ஸ் டிஃபரிங். ஸோ அது வந்து இட்ஸ் மோர் லைக் ஒரு பேபியும் பாடியும் ஒரு கனெக்டடாக ஒரு ரிதமிக்காக அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தேர் இஸ் அ கனெக்ஷன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டில் ஆகிடும். இந்த மல்டிபிள் ஃபீட்ஸ்னால டம்மி டிஸ்கம்ஃபர்ட் வராது. ஓகே ஃபைன். ஓகே. ஒரு சில பேருக்கு இப்போ என்ன டவுட் இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு பக்கம் பிரெஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சாஃப்டாக இருக்குது. டஸ் தட் மீன் ஒரு பக்கம் வந்து நல்லா வருது, இன்னொரு பக்கம் வந்துட்டு கம்மியாக வருது, அந்த மாதிரி இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை. ஸோ பெரும்பாலான பேத்துக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு சைடு கொஞ்சம் அதை விட கம்பேர் பண்ணால் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் வெரி நார்மல் திங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபீட் வந்து லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபர் பண்ணுறோன்னா செகண்ட் ஃபீடை நம்ம வந்து ரைட் சைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்டர்னேட் பண்ணி நம்ம பண்ணுறதை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ இனிஷியல் நமக்கு ஃபீல் ஆகும் இந்த பக்கம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்குது, இந்த பக்கம் கம்மியாக வர மாதிரி இருக்கேன், விச் இஸ் அ நார்மல் திங். இந்த பக்கம் வருதேன்னு சொல்லிட்டு இங்கே மட்டுமே கொடுத்து அந்த பக்கம் கொடுக்காம இருக்கிறத விட ரெண்டு சைடும் வந்து நம்ம ஈக்குவலாக ஒரு ஃபீடுக்கு இது ஒரு ஃபீடுக்கு அதுன்னு மாற்றி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இன்னொரு இது, இப்போ யூஸ்வலாக நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பால் வருதான்னு பார்க்குறதுக்கு அமுக்கி பார்த்து ஓகே வருது அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த அமுக்கி பார்த்து கண்டுபிடிக்கிற மெத்தட் கரெக்டான மெத்தடா? இல்லை அப்சல்யூட்லி ராங். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செவுத்துலலாம் அடித்து டெஸ்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க சில வீட்டில். நான் போனப்போ கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க கன்சல்டேஷன்ஸ். வீட்டில் போகும்போது பயங்கர சீனாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனையோ அதை விட்டுருவாங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருவாங்க. இவளுக்கு தாங்க பால் ஊற்றலை ஏன்னு சொல்லுங்கள், இல்லைங்க பத்துதுங்கனாலும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் அமுத்தி பாருங்களேன் ஒன்றுமே வரல அப்படிம்பாங்க. ஸோ இப்போது பிரெஸ்ட் மில்கை பொறுத்த வரைக்கும் வெளியில் அந்த செக்ரீஷன் ஆகிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு ப்ரொலாக்டின்னு ஒரு ஹார்மோன் வேலை பார்க்குது. வெளியே வந்து அது ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரதுக்கு ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஆக்சிடோசின்ங்கிறது அந்த லவ் ஹார்மோன் இல்லையா? ஸோ இந்த ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகிறதுக்கு வந்து எதுவுமே பண்ண வேணாம், அந்த பேபி மதர்கிட்ட வந்தால் போதும். தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் an auditory visual stimuli. ஸோ அந்த காது வந்து குழந்தையோட சத்தம் கேட்கும், கண்ணு குழந்தைய பார்க்கும், ஸ்கின் குழந்தையோட அட்டாச் ஆகுது. இதெல்லாம் வந்து சேரும் போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணும். ஸோ பேபி வந்து சக்கிள் பண்ணும் போது எவ்வளோ வேகமாக பால் வருதோ அது வந்து நம்ம அமர்த்தி பார்த்தா சம்டைம்ஸ் வராது. சில சமயம் வரும், சில சமயம் வராது. இந்த வராததுக்கு மோஸ்ட் காமன் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகே. ஸோ இப்போ அந்த மதரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, உனக்கு பால் வருதா இல்லையா, அவங்களுக்குள்ள எனக்கு வருமா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்களா, இந்த ஒரு தாட்லேயே அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அந்த
கார்டிசால்லாம் வந்து இந்த ஆக்சிடோசினை சப்ரெஸ் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த மில்க் ரிலீஸ், அந்த மில்க் ஃப்ளோவே வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்போ இருந்தாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில மதர்ஸே முடிவு எடுத்துக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே இருக்கிறவங்க சொல்கிறது ஒரு விஷயம், ஸோ உனக்கு வருதா இல்லையா செக் பண்ணி பார்க்கலான்றது. சில மதர்ஸ் தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா எஸ்பெஷலி இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ் எல்லாம் வரும்போது பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எஸ்பெஷலி பிரெஸ்ட் நல்லா ட்ரெயின்டாக இருக்கும் போது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். பட் ஒன் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பேபிஸ் கேன் ட்ரிகர் த லெட் டவுன். ஸோ இந்த ஆக்சிடோசின் அவங்களால ட்ரிகர் பண்ண முடியும். அப்படிங்கிறனால அவங்களோட சக்கிள் பேஸ் பண்ணி அவங்க எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் கூட அந்த லெட் டவுன் ட்ரிகர் பண்ண முடியும். அந்த ஃபாஸ்ட்டாக அந்த மில்க் வரதுக்கு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ட்ரிகரிங். ஸோ பேபிக்கு தேவைப்பட்ட என் பாடி பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் இது மோர் ஆஃப் ஆங்ஸைட்டி க்ரியேட் பண்ணும். அதனால மதர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. மதர் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால ஆப்வியஸ்லி பேபியும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுடலாம். யாராவது டெஸ்ட்டுக்கு வராங்கன்னா அங்கேயே ஒரு தடை போட்டு வெளியே போன அமுச்சு விட்டுற வேண்டியது தான். ஓகே, இப்போ அமுக்கி பார்க்குறது ஒரு மெத்தட்னா, அடுத்து வந்து பம்ப் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா? பம்ப் நமக்கு வந்துட்டு பாப்பா குடிச்சா ஒரு அமௌண்ட் வரும், பம்ப் பண்ணி பார்த்தா கம்மியாக தான் வரும். அதை பார்த்துட்டு நம்ம கம்மியாக வருதோ அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ பம்ப் அப்படின்னு எடுக்கும் போது நமக்கு மார்க்கெட்லேயே விதவிதமாக பம்ப் இருக்குல்ல. ஸோ மேனுவல் இருக்கும், எலக்ட்ரிக் இருக்கும், டபுள் எலக்ட்ரிக் இருக்கும், இப்போ வேரியபிள் இருக்குது. அப்புறம் there is something called as hospital grade pump. So the costliest அப்படின்னு வச்சுக்கலாம். So it is designed in such a way that ஒரு 80 to 85% பேபி பண்ணுற மாதிரியே அது மிமிக் பண்ணும். ப்ரெஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா பேபி பண்ணுற மாதிரி அது மிமிக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பம்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்பெஷலி இந்த லோ மில்க் சப்ளை உண்மையிலேயே இருக்கிற மதர்ஸுக்கு, இல்லை வந்து இந்த ரீலாக்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ரீலாக்டேஷனா இல்லை அந்த பம்ப் சொல்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்ப்ஸ் இங்கேயும் இருக்குது. யூ கேன் ரெண்ட் இட். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், லேக்ஸ் கணக்கில் வரும். பட் வந்து யூ கேன் ரெண்ட் இட். மந்த்லி இவ்வளோ, வீக்லி இவ்வளோன்ற மாதிரி ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கிரேட் பம்பே வந்துட்டு உங்களுக்கு 80 to 85% தான் பேபி பண்ணுற அளவுக்கு பண்ணும். ஓகே, ஸோ தென் இமேஜின் இப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலர் பம்ப் எடுத்து சடனாக பண்ணுறோம் அப்படிங்கும் போது பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அகெயின் த சேம் ஃபேக்டர், த பேபி இஸ் நாட் தேர், பேபி இல்லை. ஸோ லேக் ஆஃப் ஆக்சிடோசின். ஆல்சோ நீங்கள் எதுக்கு பம்ப் பண்ணுறீங்க, வருதா இல்லையான்னு மறுபடியும் செக் பண்ணுறீங்க. அகெயின் தெர் இஸ் ஆங்ஸைட்டி. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்டர். ஆல்சோ பம்ப் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து இட் இன்க்ரீசஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸ் ஆல்சோ. எவ்வளோ யுவர் பாடி இஸ் யூஸ் டு இட் அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக இருக்க இட் வில் இம்ப்ரூவ். ஓகேயா? ஸோ இம்மீடியட்டாக சடனாக வந்து வேலை செய்யாது. ஸோ நீங்கள் இதை ஒரு ரொட்டீனாக பண்ணுறீங்க, ஓ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வே இந்த பர்சன் வந்து மில்கை வெளியே எடுக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிடுச்சு பாடிக்குன்னா இட் ஸ்டார்ட் ரெஸ்பாண்டிங் ஸ்லோலி. ஸோ ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் சரி, மேனுவல் பம்புக்கும் சரி, எலக்ட்ரிக்காக எந்த பம்பாக இருந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் ஃபெச் பெட்டர் அவுட்புட். ஓகே, கன்சிஸ்டன்சின்னும் போது நாள் கணக்கில் அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு வீக் ஆர் 2 டு ஸ்டார்ட் சீயிங் சம் டிஃப்ரென்ஸ். ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகலாம். பட் யூ ஹேவ் டு பி பேஷண்ட். அதனால இப்போ ஒர்க் போக போகிறாங்க, பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி உங்களோட பம்பிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது. இட் வில் டேக் சம் டைம் ஃபார் த பாடி டு ஸ்டார்ட் கெட்டிங் அடாப்டட். ஸோ மேபி கொஞ்சம் ஒரு ஹையர் அண்ட் பம்ப்னு போகும்போது நீங்கள் குயிக்கராக ரிசல்ட் பார்க்கலாம். நான் வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சொல்கிறேன், ஒரு 2 வாரமாவது ஆகும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ பம்பை வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், தேவை இல்லைன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய நமக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பிளாகர்ஸ்லாம் வந்து, நான் தப்பு சொல்லலை, அவங்களோட தாட்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. பட் அதை எப்படி வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து நான் கன்சல்டேஷன்ஸ் போகும்போது பார்க்குறேன். அந்த பிளாகர் வந்து 3rd டேவே 70 ml பம்ப் பண்ணி ஸ்டோரி போட்டாங்க, எனக்கு வந்து இன்றைக்கி 10 ml தான் வருது அப்படின்னு நினச்சி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எத்தனை செஷன்ஸ் பம்ப் பண்ணி அந்த 70 ml கலெக்ட் பண்ணாங்க, அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் மில்கானே நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அவங்க என்ன காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க காமிப்பாங்க. ஸோ இப்போ நமக்குமே வந்து, இப்போ நானும் வந்து ஸ்டோரிஸ் போடுறேன், நீங்களும் ஸ்டோரிஸ் போடுறீங்க. அந்த ஸ்டோரி மட்டுமே நம்ம லைஃப் இல்லை, தேர் ஆர் ஸோ மெனி அதர் திங்ஸ். ஸோ என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே கன்சியூம் பண்ணிவிட்டு ஆங்ஷியஸ் ஆக வேண்டாம். ஸோ இட் மைட் டேக் சம் டைம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாடி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும், அதுபடி தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ
இஃப் அட் ஆல் பம்பிங் வந்து கொஞ்சம் பெட்டராக வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு யாராவது ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் ஒரு செஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ரொட்டீன் உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேபியோட நம்பர் ஆஃப் ஃபீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி யூஷுவல் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களோட ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கிரியேட் அ பேட்டர்ன் ப்ராப்பராக ஒரு பேட்டர்ன் க்யூரேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சொல்லிட்டோம் பாப்பா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, பால் குடிச்சிட்ட பிறகு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அது அவங்க ஃபுல்லாக குடிச்சு முடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அதுக்கு முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு நல்லா லாச் பண்ணணும் இல்லையா? அதுவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஃப்ரம் டே ஒன்லேருந்தே அது ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு பேபியை பர்ஃபெக்டாக எப்படி லாச் பண்ண வைக்கிறது? ஓகே, ஸோ இது வந்து மதர்ஸ் சைட்லேருந்து 50% தான் பண்ண முடியும். கரெக்ட். ஓகே, ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. அது உங்கள் ஹாஸ்பிட்டலே கொடுக்குறாங்கனாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கனாலும் சரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பேசிக்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி உட்காரணும், ஏன்னா சில வீட்டிலலாம் வந்து இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பொசிஷனில் கொடுக்கணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு நடந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு என்னாச்சு அப்படின்னா அப்போ ஒன்றுமே தெரியாது எனக்கு. சுத்தமாக எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும் அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ அதனால தெரியும், எனக்கு அது கூட தெரியாது. ஹாஸ்பிட்டலில் 2 hours ஒன்ஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி என்னது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தனாலாம். ஸோ அப்போ என்னாச்சுன்னா எனக்கு வந்து இந்த யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குல்ல, கிரேடில் ஹோல்டு இப்படி ஹோல்ட் பண்ணி கொடுக்குறது சுத்தமாக செட் ஆகலை எனக்கு. அப்படி பிடிச்சா எனக்கு எப்படி லேட்ச் பண்ண, அவளும் லேட்ச் பண்ணல, நான் எனக்கு அதை எப்படி அவளை இப்படி கொண்டு வரது ஒன்றுமே தெரியல. எனக்கு ரொம்ப பிளைண்டாக இருந்தேன். அப்புறம் அப்போ வந்து எனக்கு பெருசாக இந்த இன்டர்நெட் ஆக்சஸும் அதிகமாக இல்லை. ஓகே, ஸோ மொபைல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா நானே வந்து இந்த கிராஸ் கிரேடில் மெத்தடில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தலையை இப்படி பிடிச்சி, ஏன்னா எனக்கு அது அவளை அப்படி தான் வந்து டைரக்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு கிராஸ் கிரேடில் ஒரு பொசிஷன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணால் தப்பு, நீ வந்து ஒரு சேரில் உட்காரணும், ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், காலை ஒரு முக்காலியில் வச்சுக்கணும். தட் ஆல்சோ பொசிஷன். சில மதர்ஸ் அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் இதான் சொல்கிறேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு வந்து நல்ல பெட்டில் சாஞ்சு 2-3 தலகாணி வச்சு உட்காந்து இந்த மாதிரி கிராஸ் கிரேடில் மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இட் டுக் அரௌண்ட் 4 months 5 months டு செட்டில் டவுன். மிச்ச பொசிஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே எனக்கு 4-5 months ஆச்சு. பட் செகண்ட் பேபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே கிரேடிலே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ லேட்ச் வந்து ஒழுங்காக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழுங்கான பொசிஷனில் உட்காரணும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் உட்காந்துக்கலாம். நீங்கள் பெட்டில் இருந்தாலும் சரி சேரில் இருந்தாலும் சரி உட்காந்துக்கலாம். ஒரு ஃபீடிங் பில்லோவோ இல்லை ரெகுலர் பில்லோவோ எது இருக்கோ அதை மடியில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி வந்து எப்படினாலும் ஒரு அட்லீஸ்ட் 2.5 to 3 kgs அது இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி இப்படி கை கீழே வந்து ஷோல்டர் பெயின் பேக் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பில்லோ வச்சிங்கன்னா பேபி வெயிட் அதில் போயிடும். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். தேர் ஆர் மல்டிபிள் பொசிஷன்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி கிராஸ் கிரேடில் இருக்குது, கிரேடில் இருக்குது, சைட் லைங் இருக்குது, சைட் லைங் பண்ணலாம், எந்த தப்பும் இல்லை, அது இருக்குது, லேட் பேக் பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் எந்த பொசிஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை எவ்ரிதிங். ஸோ எல்லாமே மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதே மாதிரி எப்படி லாட்ச் பண்ணணுன்றதையும் கற்றுக்கோங்க. ஸோ வந்து பேபியை வந்து ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணி திணிக்காமல் ஃபஸ்ட்டு ஏர்லி க்யூஸ் பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. கொஞ்சம் இந்த ஹங்கர் க்யூஸ் வந்து முதலே காமிப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த அழுகிற குழந்தைய லாட்ச் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லி க்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பொறுமையாக நிதானமாக லாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ட கொண்டு வந்துட்டு அவங்களோட நோஸை பாயிண்ட் பண்ணி நிப்பில் வச்சு அவங்க வாயை நல்லா திறந்த அப்புறமா நீங்கள் வந்து லாட்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக லாட்ச் பண்ண முடியும். ஸோ நவ் இது நான் பண்ணிட்டேன் ஆகலை அப்படிங்கும் போது பேபியோட எஃபர்ட்டு பேபியோட ஒர்க்கும் 50% இருக்குது. கரெக்ட். ஸோ சில பேபிஸுக்கு ஈஸியாக எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் லாட்ச் பண்ண முடியும். சில பேபிஸுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து சிம்பிளாக சும்மா ஒரு பாடியில் இருக்கிற ஒரு டயர்ட்னஸ், ஒரு டைட்னஸ், ஸ்டிஃபாக இருக்கிறதா இருக்கலாம். அதுக்கு மேபி கொஞ்சம் மசாஜ் பண்ணி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெட்டராக லாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேபிஸ்க்கு இந்த ஓரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதுக்கு வந்து sometimes multiple professionals have to come together and help you out. ஓகே. ஸோ நீங்கள் மட்டுமே இதுக்கு பொறுப்பு இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, லாட்ச் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். ஓகே. ஸோ டேக் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். அப்போது ஸோ நான் ட்ரை பண்ணிட்டேன், நான் வந்து ப்ராப்பரான லாட்சிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டேன், அப்போது என்னால் பண்ண முடியலைன்னா அப்போ சப்போர்ட் எடுங்க. ஓகே. சப்போர்ட் எடுத்து அது சரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் இங்கே நான் பதிவு பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா, சில ப்ரொஃபஷ்னல்ஸுமே கூட சும்மா வெளியே இருந்தே பார்த்து
நல்லா தானே இருக்குது போயிட்டு வாங்கன்னு டினை பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்ணால் தயவு செஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. ஓகே. ஸோ தே ஹாவ் டு அசஸ் யூ அண்ட் யுவர் பேபி கம்ப்ளீட்டாக அசஸ் பண்ணி என்ன வந்து ரூட் காஸ் அப்படிங்கிறதுக்கு உள்ளே தோண்டி போய் கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இது செட்டில் ஆகும். அப்படி இல்லைன்னா செட்டில் ஆகாது. நல்லா தானே இருக்குன்னு வெளியேந்து பார்த்து சொன்னாலும் சில மதர்ஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ் a lot of pain. Pain is not normal. பெயின்னாலே ஏதோ ஒரு தவறுங்கிற இண்டிகேஷன் தான் அது. ஸோ அதனால் இஃப் சம்மன் இஸ் நாட் அட்ரஸிங் த ரூட் காஸ் இட்ஸ் டைம் டு ரன் அவே. கரெக்ட். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு தீரா பிறந்தப்ப அவள் பால் குடிக்கும் போது என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாள். அவளுக்கு அந்த கழுத்து வலிக்குதுன்னு நினச்சி நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலே போயிட்டேன். மிட் நைட் வந்து அந்த இப்படி பண்ணிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். மிட் நைட் ஹாஸ்பிட்டலே போயிட்டு அங்கேயும் அதான் சொன்னாங்க, நல்லா தானே லாச் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு. பட் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நானே இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் மாற்றி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நானும் பெட்டில் உட்காந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிராஸ் கேட்டில் எதோ ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சேன். அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இப்படி ஒரு பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளாக ஃபீல் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். இந்த பொசிஷன்ஸ் பேசணும் இல்லையா? இப்போ பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி மில்கோட ஃப்ளோ மாறுமா? இல்லை, கிடையாது. படுத்துட்டு கொடுத்தா கொஞ்சம் கம்மியாக வரும், ஃப்ளோ கம்மியாக வரும். இப்போ லேட் பேக்லேயும் படுத்துட்டும் கொடுக்கும்போது பேபிஸால் ஃப்ளோவை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். ஆமாம். இப்போ வந்து இந்த ஓவர் ஆக்டிவ் லெட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபாஸ்டர் ஃப்ளோ இருக்கும். சில மதர்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வரும். பேபிஸால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க புஷ் பண்ணிட்டு பின்னாடி போகிறது, இல்லை கேக் ஆகிறது, ஒரு சோக்கார மாதிரி பண்ணுறது, காஃப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மதர்ஸை நாங்கள் ட்ரை பண்ண சொல்கிற 2 பொசிஷன். ஒன்று வந்து லேட் பேக், another one சைட் லைங். வெரி கான்ட்ரவர்ஷியல். பட் வந்து சைட் லைனில் வந்து எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ மதர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கிராஸ் கிரேடல்லையும் சைட் லைனில் மதர் படுத்துட்டு இருக்காங்க. தட் இஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ் தட் இட் மேக்ஸ். அதனால ஆபத்து, டேஞ்சர், பேபிக்கு மூச்சு முட்டும். ஒரு விஷயம் என்னன்னா, the mother has to be awake, எஸ்பெஷலி டியூரிங் த இனிஷியல் டேஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஏன்னா இப்போது லாஜிக்கலாக நம்ம 3 விஷயம் பேசலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், இல்லை வந்து இந்த சைட் லைன் பொசிஷன்னால் வந்து பொறையேறிடும் அப்படிங்கிறதாகட்டும், இது ரெண்டுமே வந்து பொசிஷன்னால் குழந்தை எந்த பொசிஷன்லேயும் படுத்துட்டு தான் இருக்குது. எந்த குழந்தையும் உட்காந்து பால் குடிக்கல. கிரேடல்லையும் சரி, கிராஸ் கிரேடல்லையும் சரி, சைட் லைன் சரி, படுத்துட்டு தான் இருக்காங்க. இட்ஸ் த மதர் ஹூ கீப்ஸ் சேஞ்சிங் ஹர் பொசிஷன். அவ்வளோதானே தவிர்த்து எந்த ஒரு பிரத்யேக டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ கிரேடலில் கொஞ்சம் தலை எலிவேட்டடாக இருக்கே அப்படிம்பாங்க சில பேர். இப்போ கிராஸ் கிரேடலில் எலிவேட்டடாக இல்லை. கிராஸ் கிரேடலில் குடிச்சு இயர் இன்ஃபெக்ஷனே வராத பேபிஸும் இருக்காங்க. சைட் லைனில் மட்டுமே குடிச்சு இயர் இன்ஃபெக்ஷனே வராத பேபிஸும் இருக்காங்க. வெறும் கிரேடல் மட்டுமே குடிச்சு இயர் இன்ஃபெக்ஷன் வந்த பேபிஸும் இருக்காங்க. ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் மிச்ச காரணத்தினாலையும் வரும், பொறையேறது மிச்ச காரணத்தினாலையும் வரும். ஆனால் இந்த ஒரு பொசிஷன் பற்றி இருக்கிற அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன்னால இதெல்லாம் வந்தாலே இதனால தான் அப்படின்னு டக்குன்னு அதை வந்து கன்க்ளூட் பண்ணி வேற எந்த டயக்னோசிஸ்க்கும் போகிறதில்ல. தேர் ஆர் வெரி ஃபியூ ப்ரொஃபஷனல்ஸ், வெரி ஃபியூ டாக்டர்ஸ் வந்து ஹூ சப்போர்ட் திஸ். தெர் இஸ் சம்ஒன் கால்ட் டாக்டர் ஜாக் நியூமன். ஓகேயா. ஸோ அவர் வந்து கனடாவில் இருக்கார். மோர் தென் ஒரு 40 இயர்ஸாக வந்து அவர் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து மதர் சப்போர்ட் பண்ணுறது நல்லா பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கனாலுமே கூட யூடியூப்லேயே இருக்கும். நிறைய லேச்சிங் எப்படி, பொசிஷனிங் எப்படி, இப்போ பால் பத்துதா இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஃப்ரீயாக வந்து இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அவரே வந்து இந்த மாதிரி சைட் லைன் பொசிஷன் ஆகட்டும், லேட் பேக் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து கிடைக்கிறதில்ல. ஒன் திங் தட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், எந்த பொசிஷன்னாலும் மதர் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட இது ஒன்று சொல்லுவாங்க, படுத்தா தூங்கிடுவேன். நான்லாம் குளிச்சுட்டு இருக்கமோ நின்றுட்டே தூங்குற நிலமையில தான் இருந்தேன். படுத்து தான் தூங்கணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லை. ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி இருக்குது. ஹவு டயர்ட் ஷி மஸ்ட் பி. இல்லை படுத்து தான் தூங்கணுமா? இன்னைக்கு கூட நேற்று கூட நான் உட்காண்டே தூங்கிட்டேன் நைட்டு, எனக்கு அது தெரியக்கூட இல்லை. ஸோ தூங்குறதுங்கிறது எந்த பொசிஷனில் வேணால் தூங்கலாம். ஸோ அந்த ஸ்மாதர் பண்ணுறது, பேபியோட மூஞ்சியில் போய் நம்ம அமுக்கி அவங்கள மூச்சு விட முடியாமல், அது எந்த மதருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வராது. நம்ம வியர் சூப்பர் அலர்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த ஒரு இதில் நமக்கு நல்லா தெரியும் குழந்தை எப்போ எந்திரிக்கிறாங்க, அசைறாங்க, எல்லாமே சப்கான்ஷியஸாக ஓடிட்டே தான் இருக்கும். அது நடக்காது. பட் ஸ்டில் படுத்துட்டு ஃபீட் பண்ணும் போது தூக்கம் வர மாதிரி இருந்தா, உட்காந்துட்டு ஃபீட் பண்ணும் போதுமே சொல்கிறேன், தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஹாவ் சம் ஒன் டு மானிட்டர் த செஷன்.
இந்த ரொம்ப டயர்டாக இருக்குது மேபி ஃபஸ்ட் 3 months 4 months இருக்குமா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 months 4 months உங்களுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, தூங்கிடுவீங்களோன்னு பயமாக இருக்குன்னா யாரையோ ஒருத்தவங்களை வந்து பார்த்துக்க சொல்லுங்கள். ஒரு வேளை நீங்கள் தூங்கி மயங்கி குழந்தை மேலே போட்டு அமுத்தி அது தெரியாமல் வாய்ப்பில்லை, இருந்தாலும் someone can tell you, alert you that இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி விடலாம் இல்லையா. ஸோ நீ படுத்துட்டு பால் கொடுக்காத, கொடுத்தேன்னா வந்து நீ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அந்த பொண்ணை போட்டு அமுத்துறதுக்கு பதிலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, போயிட்டு கூட உட்காந்து மானிட்டர் பண்ணுங்க. ஸோ தட் ஷீ கேன் ஆல்சோ கெட் சம் ரெஸ்ட். இல்லை படுத்தா கொஞ்சமாக ரெஸ்ட் கிடைக்கும், அதை பண்ணிட்டு போட்டோமே அதையும் ஏன் பிடுங்குறீங்க, விட்டுடுங்க. கரெக்ட். இது பேசும்போது தான் இந்த பொறை ஏறுறது அப்படின்னு பேசணும். இதனால வந்து பொறை ஏறல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைங் பொசிஷனால பொறையல. அப்போ பொறையிறது எதனால ஏறலாம்? ஸோ மேபி வந்து ஃப்ளோ ஃபாஸ்டராக வரலாம், இல்லை குழந்தைக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த ஓரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற குழந்தைக்கு வந்து அந்த சக் அண்ட் ஸ்வாலோ அந்த ஒரு ரிதம் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றதுனால மேபி இருக்கலாம். ஸோ தேர் கேன் பி மல்டிபிள் அதர் மெடிக்கல் ரீசன்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ என்னோட பையனுக்கு வந்து ஹி ஹேட் இது ரீஃப்ளக்ஸ். ஸோ ரீஃப்ளக்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ரீஃப்ளக்ஸ்னா ஸ்டமக்குள்ளே போகிற கண்டென்ட் மறுபடியும் அகேன் மேலே வர்றது வந்து நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சேம் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆயிருக்காது. இதையும் தவிர தேர் கேன் பி அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹி யூஸ் டு ஸ்வாலோ a lot of air. ஸோ லேட்ச் வந்து இட் லுக்ட் பர்ஃபெக்ட், வெளியே இருந்து சூப்பர் லேட்ச். நானே வந்து வெளியேருந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது லேட்ச், ஃபஸ்ட்டு டே அதான் பார்த்தேன், பரவாயில்லையே நல்லா லேட்ச் பண்ணிட்டானே, நமக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது ஒன்று. ப்ளஸ் வந்து எந்த பெயினும் இல்லை, எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் லேட்ச்சில் எந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. 10th day 11th day தான் தெரிய வந்தது தட் ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்ட்டு. தட் டூ எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் இருக்கும். ஓகேயா. ஸோ நினச்சி பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபீடுக்கு அப்புறம் என் பையன் அழுகுறான். ஓகேயா, எவ்ரிபடி நோஸ் தட் ஐம் எல்சி. அப்பையும் வந்து பால் தான் பத்தலைன்னு நினைக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு தான் அது சொன்னாங்க. எப்படி இருக்கும்ல, என்ன பண்ணுறது. பட் ஐ நியூ தட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹங்கர், அவன் ஏதோ பெயினில் அழுகிறான் அப்படின்றது சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஹியரிங் கல்பிங் சவுண்ட்ஸ். அந்த அழுகும் போது, இந்த அழுதுகிட்டே இருக்கும்போது அப்படின்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே வந்து கண்டென்ட் மேலே வந்துட்டு இருக்கு, அது அவனுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது, இட்ஸ் காசிங் சம் சார்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வி ட்ரைட் மெடிகேஷன்ஸ். ஸோ ரிஃப்ளக்ஸ் செட்டில் பண்ணுறதுக்கு மெடிகேஷன்ஸ், நத்திங் ஒர்க்ட், எதுவுமே வேலை செய்யலை. ஹி வாஸ் கான்ஸ்டன்ட்லி கிரைங். எப்போவுமே வந்து இப்படி தான் பிடிச்சிருவான் அவனை, இப்படி he used to arch his back. பயங்கரம் அப்படியே பின்னாடி போய் ஆர்ச் பண்ணி இருப்பான். ஸோ ஒரு செட்டில்டாக காமாவே இருக்க மாட்டான், பாடி அப்படியே முறுக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு தான் இருப்பான். ஸோ இப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம், ஒரு ஃபீடுக்கு அப்புறமும் இப்படியே ஹோல்ட் பண்ணி இப்படியே வச்சு தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ மாற்றி டர்ன் எடுத்து கீழே போட முடியாது, கீழே படுக்க மாட்டான், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி அப்ரைட்டாக மட்டும்தான் வைக்க முடியும். இல்லைன்னா வெளியும் வராது, உள்ளேயும் செட்டில் ஆகாது, இப்படி வந்துட்டே இருக்கும் அவனுக்கு. ஸோ அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. அண்ட் தென் வந்து நான் கொஞ்சம் ஓரல் அசஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவனுக்கு கொஞ்சம் டங்கோட மோஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, டங்கோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது அப்படின்னு. அண்ட் தென் ஐ வென்ட் டு த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட். இங்கே ஷிஃபான்னு சொல்லிட்டு இருக்காங்க, வி லிட்டில் டென்டல் கிளினிக் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவனுக்கு டங் டை அண்ட் லிப் டை இருக்குது அப்படின்றது எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. அண்ட் தென் வி ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் பாடி ஒர்க். ஸோ பாடி ஒர்க்குங்கும் போது ஃபஸ்ட்டு அந்த பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். பாடியே பயங்கர ஒரு டென்ஷனில் இருக்குது அவனுக்கு, எவ்ரி மினிட் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஸோ அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ whoever wants you can connect with them. So one is Karpagam, the other one is Ramya is in Chennai. So she does in the கிரேனியோசெக்டல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஷீ இஸ் டூயிங். இன்ஃபென்ட் மசாஜும் பண்ணேன். ஸோ இது ரெண்டுமே பண்ணி பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு, கொஞ்சம் நெக் ஸ்ட்ரென்த் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா வி வெண்ட் இன் ஃபார் அ ரிலீஸ். ஸோ இந்த டங் டை அண்ட் லிப் டை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் வி கண்டினியூட் பாடி ஒர்க். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஆச்சு எல்லாமே செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் ஹிம். ஸோ எனக்கு கூட மேபி ஐ வாஸ் ஏபிள் டு ஷேர் வித் அதர் பீப்புள், பட் வாட் ஹீ வெண்ட் த்ரூ
ரொம்ப டெரிபிளுங்க. ரொம்ப கஷ்டமாக இப்போ இருந்துச்சு. சரியாயிடுச்சுங்களா? இப்போ ஹீ இஸ் ஓகே. ஸோ ரிலீஸ் பண்ணி பாடி ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் 99% ஹீ இஸ் ஓகே. ஸ்டில் ஒரு 1% வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் வந்து 99% வெரி மச் ஓகே. ஸோ இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும், வேறு தான் மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற தாட்ஸ் எல்லாம் கூட எனக்கு வந்தது. யா அஃப்கோர்ஸ், பிகாஸ் சி எண்ட் ஆஃப் த டே யூ வாண்ட் த சைல்ட் டு பி கம்ஃபர்டபுள், அது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட், பட் ஸ்டில் அவன் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து யோசித்தேன். பட் ஹீ வாஸ் ஸோ மச் இன்டு ஒன்லி பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஐ ஹேட் டு கண்டினியூ. பட் சம்ஹவ் வந்து 6 months முடிச்சாச்சு. இனி ஹீ இஸ் கண்டினியூவிங் ஹாப்பிலி இப்போ. அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் வந்து அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டீங்க. இப்போது இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காமனாக அவ்வளோவா வந்து விஷயம் தெரியாத மதராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல பீடியாட்ரிஷனை போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளக்ஸ் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது ரிஃப்ளக்ஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து சில பேபிஸுக்கு ஓப்பனாக வெளியே வரும், ஓப்பனாக தில் த்ரோ அப். ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் இருக்கிறது, இல்லை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஸ்பிட்டப்ஸ் வந்து லார்ஜர் வால்யூம்ஸில் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ எப்போ வந்து பேபியை ரிஃப்ளக்ஸ் ட்ரபிள் பண்ணுது அப்படின்னா, சம் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளக்ஸ் இஸ் வெரி காமன் அண்ட் ஆல்சோ நார்மல் இன் பேபிஸ். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு ஆன்கோயிங்கிறதுனால இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை 5 தடவை ஸ்பிட்டப் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வெளியில் வருது, கர்டில்டாக வருது, மில்காவே வருது, வாட் எவர் இட் இஸ். பேபி இஸ் கம்ஃபர்டபுள். அந்த ஸ்பிட்டப் வரதுக்கு முன்னாடியோ வந்த பிறகோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. வெயிட் கெயின் நல்லா போயிட்டுருக்கு. இது எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த ஸ்பிட்டப்ஸ் பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். பட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியோ பண்ண பிறகோ அழுகுறாங்க, இந்த பாடி ஆர்ச்சிங் இருக்குது, ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க, வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக வருது, வெயிட் கெயின் பாதிக்கப்படுதா அப்படின்னா யூ ஹவ் டு செக் வித் யுவர் பீடியாட்ரிஷன். பிகாஸ் இதுக்கு வந்து வேறு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த பேசிக் ரிஃப்ளக்ஸ் தவிர இந்த கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, மோஷன் போகலை, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிடுங்க. சில இஷ்யூஸ்க்கு வந்து சர்ஜரிஸ் கூட தேவைப்படும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ எது வந்து நார்மல் எது அப்நார்மலுங்கிறது சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு பர்சனாக போங்க. நான் வந்து ஃபஸ்ட் பாப்பாவுக்கும் சரி 2வதுக்கும் சரி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். சில விஷயங்கள் வந்து டினை பண்ணிடுறாங்க, காது கொடுத்து கேட்கறதில்ல. தெர் ஆர் வெரி ஃபியூ ஹூ லிசன் அப். ஸோ டாக்டர் கார்த்திக் வந்து he is a very nice pediatrician. நல்லா லிசன் பண்ணுவார், நம்ம சொல்கிறது கேட்பாரு, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஹாலிஸ்டிக்காக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் பர்சன். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன ரூட் காஸுங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் விச் யூ ஆல்சோ நீட் அன் எல்சி சப்போர்ட். ஸோ இதனால தான் நான் சொன்ன முன்னாடி ஒரு லாக்டேஷனில் இஷ்யூ இருக்குன்னா யூ நீட் மல்டிபிள் ப்ரொஃபஷனல்ஸ். எல்சி மட்டுமே ஒரு மெஜிஷியன் மாதிரி வந்து சரி பண்ண முடியாது. ஸோ யூ ஆல்சோ நீட் அ பீடியாட்ரிஷன். யூ மைட் ஆல்சோ நீட் ஒரு இன்ஃபென்ட் மசாஜ் தெரபிஸ்ட்டு, ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்டோட ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ வி மைட் நீட் மல்டிபிள் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஏதோ ஒன்று சரியில்லை, நீங்கள் ரிஃப்ளக்ஸே விட்டுருங்களேன், ரிஃப்ளக்ஸோ காலிக்கோ ஏதோ ஒரு எனக்கு வந்து இது சரியாக போகுதுன்னு தோணலை அப்படிங்கும் போதே ப்ளீஸ் டேக் சப்போர்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம அம்மா காலத்துலேயே வச்சுக்கோங்களேன், வெறும் பீடியாட்ரிஷியன் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோ இந்த மாதிரி இன்ஃபென்ட் மசாஜ் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆக்சுவலி நைஸ். ஸோ அப்படிலாம் இல்லை. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சுற்றி நிறைய இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கும்போது பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டா பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது பேபி ஃபீட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைட் 10 minutes ஃபீட் பண்ணணும், அப்புறம் அந்த சைட் 10 minutes ஃபீட் பண்ணணும், மாற்றி ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைடை ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க. எதை வந்து எடுத்துக்கலாம்? ரெண்டுமே வந்து பார்ஷியலி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்லி வேண்டாம், செகண்ட் ஒன் பார்ஷியலி கரெக்ட். ஏன்னா அந்த கம்ப்ளீட்டாக எம்டி அப்படிங்கிறது பிரெஸ்ட் வந்து இட் இஸ் நெவர் ரியலி எம்டி. ஓகே, ஸோ இட் வில் கீப்
சப்ளையிங். பேபிக்கு வேணுங்கும் போது இட் வில் கீப் சப்ளை. இல்லையே நான் பார்த்தனே வரலையேன்னு சொல்லாதீங்க, பேபிக்கு வேணும்னா வரும். ஓகே. ஸோ என்னன்னா இந்த 10 மினிட்ஸ் ஃபீட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட இனிஷியல் டேஸில் மட்டும்தான். இது வந்து நீங்கள் ஒரு இப்போ இந்த என் பையனை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் இப்போ 7 முடிஞ்சிடுச்சு, 7.5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவனை இந்த பக்கம் நீங்கள் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அந்த பக்கம் போனால் அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் இங்கே ஒரு 2 நிமிஷம் அங்கே ஒரு 2 நிமிஷம் மாறி மாறி வந்து ஹீ வாண்ட்ஸ் டு ஃபீட். ஸோ இந்த ஸ்டேஜ்லலாம் அது பிரச்சனையே கிடையாது. பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு 8 வீக்ஸ்ன்னு சொல்லுவேன் நான், ஃபஸ்ட்டு ஒரு 8 to 12 வீக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்து உங்களோட பாடி வந்து இட் ப்ரொடியூசஸ் மில்க் ஃபார் மோர் தென் 1 பேபி ஆக்சுவலாக. சரியா? ஸோ ஒரு 2 பேபி 3 பேபிக்கு அளவுக்கு உங்கள் பாடி வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா யோர் பாடி இஸ் நாட் அவேர் ஆஃப் ஹவு மச் திஸ் சைல்ட் நீட்ஸ். ஓகே. ஸோ அந்த ஒரு ரிதம் வந்து தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் 8 to 12 வீக்ஸ் இஸ் வென் யுவர் சப்ளை வில் ரெகுலேட். அந்த டைமில் தான் ஆக்சுவல் நிறைய மதர்ஸ்க்கு இந்த மில்க் சப்ளை கன்ஃபியூஷன் வரும். இத்தனை நாள் எனக்கு என்கார்ஜ் ஆச்சு, இத்தனை நாள் எனக்கு லீக் ஆச்சு, இப்போ திடீர்னு ஆகலை. தட்ஸ் பிகாஸ் யுவர் பாடி இஸ் ரெகுலேட்டட் த சப்ளை. பேபிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ அப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் நம்ம என்ன பார்ப்போம்னா, பிரெஸ்ட் வந்து ஹெவி ஆகாது. முன்னாடி ஹெவி ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெவி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பால் இருக்கிறது ஃபீல் ஆகும். பட் அதுக்கு மேலே இந்த ஹெவி ஆகாது. ஸோ இந்த ஹெவி ஆகுறது ஏன் ஆகுதுன்னா, இந்த எக்ஸஸ் ப்ரொடக்ஷனால் தான் ஆக்சுவலாக ஹெவி ஆகுது. அது நார்மல் இல்லை. அதை நார்மல் நினைக்கிறதுனால இது அப்நார்மலாக தெரியுது. அது நார்மல் இல்லை, அது டூ மச் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா, இந்த பிரெஸ்ட்டு ஹெவியாக இருக்கும் போது டக்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிரெஸ்ட் மில்க் இஸ் 80% வாட்டர். ஸோ இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பேபி வந்து சக் பண்ண ஆரம்பித்த உடனே இந்த வாட்டரி கண்டென்ட் எல்லாம் குயிக்காக ஒரு கஷ் மாதிரி ரிலீஸ் ஆகிடும். இந்த ஃபேட் குளோபியூல்ஸ் எல்லாம் வந்து உள்ளேருந்து டிட்டாச் ஆகி வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாக முடிங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு வெயிட் கெயின்காக அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் ஒரு பேலன்ஸ்டான கண்டென்ட் பேபிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால. இதுதான் ஃபோர் மில்க் ஹிண்ட் மில்க், அதை தான் அதுக்கு ஒரு 2 பேராக வச்சுருக்காங்க. எல்லாம் பிரெஸ்ட் மில்க் தான், பட் வந்து அது இந்த வாட்டரி கண்டென்ட்டை 4 மில்க்னும், அதை ஃபைனலாக டிட்டாச் ஆகி வர அந்த ஃபேட்டை வந்து ஹைண்ட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. எல்லாம் ஒரே மில்க் தான். பட் வந்து நீங்கள் வந்து பேபி அன்லாச் பண்ணுற வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டாலே போதும். ஒரு சைடு கொடுக்குறீங்கன்னா லெட் தம் அன்லாச். அவங்களே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அன்லாச் பண்ணுவாங்கல்ல, அது வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் கண்டென்ட் போயிடும். ஸோ அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் போயிடும். அதுக்கப்புறமாவும் அவங்க க்யூஸ் காமிக்கிறாங்க, அன்லாச் பண்ணிட்டும் க்யூஸ் காமிக்கிறாங்கன்னா அப்போ அடுத்த சைடு கொடுங்க. ஸோ ஒரு செஷனுக்கு வந்து ஒரு சைடு மெயின் கோர்ஸாக வச்சுக்கோங்க, ஒரு சைடை வந்து டெசர்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேயா? அந்த டெசர்ட் சைடை அடுத்த ஒரு ஃபீடிங் செஷனுக்கு நீங்கள் மெயின் கோர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இப்படி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக. ஓகே 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 ஃபைன். ஓகே. இப்போ திருப்பி அதே கேள்வி தான் வருது. ஒரு பிரெஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது, கரெக்டா? ஸோ வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால ஓகே, ஆஸ் சின்ஸ் யூ ஆல்ரெடி ஆன்சர் தட் கொஸ்டின், நான் அந்த கொஸ்டின் இப்போ நான் கேட்கல. ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போது 4 மில்க் ஹிண்ட் மில்க் அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா, அதோட இம்பேலன்ஸ்னால பேபியோட பூப் கலர் மாறும். கிரீன் கலர்ல வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வர அந்த மில்க் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரி கண்டென்ட்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் லாக்டோஸ். ஓகே, மோர் ஆஃப் ப்ரோட்டீன், லெஸ் இன் ஃபேட். ஓகே, கொஞ்சம் போக 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 வரப்போகிற மில்க் இஸ் கோயிங் டு பி ஹை இன் ஃபேட், லெஸ் இன் ப்ரோட்டீன், லெஸ் இன் லாக்டோஸ். ஓகே, இதுதான் இந்த அந்த ஒரு ரேஷியோ. ஓகே, ஸோ எல்லாமே ஒன்று தான். நான் சொன்ன மாதிரி ரேஷியோ தான் டிஃபர் ஆகும். ஓகேயா? பட் வந்து இப்போ நம்ம இந்த 10 மினிட்ஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, பேபி வந்து கெட்ஸ் மோர் ஆஃப் லாக்டோஸ், மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லெஸ் ஆஃப் ஃபேட். ஒரு பேலன்ஸ்டாக போகாமல் லாக்டோஸும் ப்ரோட்டீனும் அதிகமாக போகுது. அடுத்த பக்கமும் அதையே பண்ணிடுறோம். அங்கிருந்தும் லாக்டோஸ் ப்ரோட்டீன் அதிகமாக வருது, ஃபேட் வந்து ஒழுங்காக போய் சேரல. ஸோ இந்த ஓவர்லோட் ஆஃப் லாக்டோஸ் அண்ட் ப்ரோட்டீன்னால கொஞ்சம் இந்த டம்மி டிஸ்கம்ஃபர்ட் வரலாம், கொஞ்சம் கேசியஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பூப் வந்து ஒரு மாதிரி பட்டார் அப்படின்னு எக்ஸ்ப்ளோசிவாக வந்து வர மாதிரி இருக்கும். ஒயிட்டாக கொஞ்சம் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸோ இல்லை இந்த க்ரீன் கலரில் வருது, ஒரு மாதிரி நொறையாக வருது, இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சைடு ஒழுங்காக கொடுத்துட்டேன், நான் சொன்ன மாதிரி அந்த மீலும் மெயின் கோர்ஸும் டெசர்ட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோஷனும் ப்ராப்பராக போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ ஒரு டைமை கால்குலேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்க வேண்டாம், இவ்வளோ இந்த பிரெஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்க வேண்டாம்.
ஸோ பேபி எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய கணக்கில் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பற்றி பேசிட்டோம் இல்லையா, பேபிக்கு என்ன தேவைப்படுது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசிட்டோம். இன்னொரு பக்கம் அப்படியே பார்க்க போனால் பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது மதர்ஸ்க்கும் தான் நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கிராக்டு நிப்பிள் டே 2லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராக்ட் நிப்பிள் எதனால் வருது, எப்படி க்யூர் பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து மதர்ஸ் நோட்டீஸ் பண்ணணும். கிராக்டு நிப்பிள் மட்டுமே இல்லை, கிராக்டு நிப்பிள், சோர்னஸ், ஒரு மாதிரி வந்து ரொம்ப சோராக ஃபீல் ஆகுது, வலிச்சுட்டே இருக்குது, ட்ரெஸ்ஸு பட்டாலே எரியுது. ஓகே, ஸோ சில பேர்த்துக்கு வந்து இன்னர்ஸ் அப்படியே ஒட்டிக்கும், அதை பிடுக்கி எடுப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து சோர்னஸ் இருக்கும். அது இருக்குது. ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, நிப்பிள் ஏரியா மட்டும் ஒரு மாதிரி பிளான்ச்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நிப்பிள் பார்க்குறதுக்கு லிப்ஸ்டிக், புது லிப்ஸ்டிக் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் அமுங்கி ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இல்லை பெயின் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் a ரெட் ஃப்ளாக் தட் த latch இஸ் நாட் ஓகே. ஸோ அதுதான் ரூட் காஸ். ஓகே, ஸோ latch ஒழுங்காக இருந்துட்டா நிப்பிள் வந்து டேமேஜே ஆகாது. நிப்பிள் வந்து கோஸ் டீப் இன்சைட் த பேபிஸ் ஓரல் கேவிட்டி, கம்ப்ளீட்லி ஒரு டேமேஜே இல்லாத ஒரு பொசிஷனில் போய் அது அழகாக உட்காந்துக்கும். பட் பேபி ஒழுங்காக latch பண்ணலங்கும் போது பேபியோட ஹார்ட் பேலட்டுக்கு கம்ஸுக்குனா இடையில சிக்கி தவிச்சு தான் இந்த கிராக்ஸ் ஆகட்டும், சோர்னஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஏற்படுது. ஸோ இப்போ இதுக்கான க்யூர் என்ன அப்படின்னு பார்த்தா, க்ரீம் வந்து உங்களுக்கு ஒரு டெம்ப்ரரி, ஒரு என்ன சொல்கிறது, மேபி ஒரு நம்ம அடிப்பட்ட டக்குன்னு கர்ச்சீஃபை பிடிச்சி போட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா, அது மாதிரி அதை ஒழுங்காக தைச்சி சரி பண்ணால் தான் உங்களுக்கு மறுபடியும் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த க்ரீம் வந்து ஃபர்தராக உங்களுக்கு அதனால வந்து பெயினோ இல்லை ஒரு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் குறைக்கிறதுக்கு, மேபி ஹீல் ஆகிறதுக்கு, ஓகே, ஸோ அது அல் பி ரைட் டேர்ம், ஹீல் ஆகிறதுக்கு நம்ம க்ரீமோ இல்லை பட்டரோ, நிப்பிள் பட்டரோ, வாட் எவர் தட் இஸ் அவைலபிள் யூ கேன் யூஸ். பட் வந்து இந்த கிராக்ஸ் வராமல் இருக்கணும்னா latch சரி பண்ணால் தான் வராமல் இருக்கும். நீங்கள் டெய்லி க்ரீமை போட்டு டெய்லி தப்பாகவே பேபி latch பண்ணிட்டு இருக்காங்கன்னா திருப்பி திருப்பி இட் வில் ஸ்டார்ட் கம். ஓகே, ஓகே, சரி. இப்போ நிப்பிள் கிராக் வந்துடுச்சு, யோசிச்சு பாருங்க, நிப்பிள் கிராக் வந்துடுச்சு, அதோடையே ஃபீட் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி ஆகுது, அப்போ என்ன பண்ணலாம்? எல்சியை மீட் பண்ண உடனே ஓகே, ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு. மேபி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ கேன் பம்ப் அண்ட் ஆஃபர். ஓகே, ஓகே, ஸோ ஒரு டெம்பரரியாக எல்சியை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூங்கிறது கண்டுபிடிங்க. latchல வந்து ஜஸ்ட் பொசிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா, இல்லை வந்து வேறு ஏதாவது ரூட் காஸ் இருக்கா என்னங்கிறத பார்த்து அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக அந்த கிராக்ஸ் வந்து வராமல் தவிர்க்கலாம். அது ஹீல் ஆகிற வரைக்கும் மேபி டெம்பரரியாக நீங்கள் அதுலேருந்து வந்து யூ கேன் பம்ப் ஒரு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆஃபர். ஓகே, அது கொஞ்சம் சரி பண்ணிட்ட பிறகு திருப்பி வந்து latch பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க அதிலே ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுல சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளட் கூட பார்ப்பாங்க. பட் ஃபீட் பண்ணும்போது எனக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் தெரியல, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம். அந்த பிளட் வந்து பேபியை எதுவும் பாதிக்காது. ஓகே, பட் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா யூ கேன் கிவ் ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆனா அது அப்படியே விட்டுறாதீங்க. அது அப்படியே கிராக்கோட என்கார்ஜ் ஆச்சு, உள்ள இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது பெரிய தலைவலி. அதேதான் எனக்கு ஆச்சுது. யூ ஹேவ் டு கீப் ரிமூவிங், அது பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கான அதே கேஸ் தான் இது. எனக்கு நிப்பிள் கிராக் ஆச்சு, செகண்ட் பாப்பா போகிறது நிப்பிள் கிராக் ஆச்சு, அதோடய நான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணுன்றதுனால அந்த பக்கம் கொடுக்கல, இன்னொரு பக்கம் தான் கொடுத்தேன். எங்கோஜ் ஆச்சு, எங்கோஜ் ஆகிட்டு மில்க் ரிலீஸே ஆகலை அதனால. ஸோ நிப்பிள் கிராக் ப்ளஸ் என்கார்ஜ்மெண்ட் ரெண்டுமே இருக்குது அந்த நேரத்தில். என்ன பண்ணாலுமே நான் வந்து சுடு தண்ணி வச்சு இது பண்ணுறேன், என்ன பண்ணாலுமே அது வந்து ரிலீஸே ஆகலை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு மெத்தட் சைட் லைங் பொசிஷன் ட்ரை பண்ணேன், அப்போ மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து டிப்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் இந்த ஷவரில் போய் நிற்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் வருது அப்படின்னா அந்த ஷவரில் அப்படியே நின்று கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸிங்காக ஏதாவது பாட்டு கேளுங்க, இல்லை ஏதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இல்லை வந்து உங்கள் பேபியோட ஃபோட்டோஸு, வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆனாலே உங்களுக்கு ரிலீஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வார்ம்த்து ப்ளஸ் ஆக்சிடோசின் ரிலீஸ் வந்து அந்த மில்க் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா அந்த எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே, இட் இஸ் அவைலபிள் இன் மெடிக்கல் ஷாப்ஸ். இந்த காலெல்லாம் கூட நம்ம வீங்குனா வைப்போம் இல்லையா, அதே எப்சம் சால்ட் தான். அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பிரஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes அதில் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா when you try releasing it will also be very very helpful. எதுவும் ஆகலை, இப்படியே தான் இருக்குன்னா நாள் கணக்கில் தயவுச்சு வீட்டில் உட்காராம கடகடன் ஹாஸ்பிட்டல் ஓடுறது பரவாயில்ல. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் ஆகி அவங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் வச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்களாம், நீடில் வச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணி அது பண்ணாங்களாம். ஸோ அதெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடுறது பெஸ்ட்டு. ஆல்சோ இது அப்படியே விட்டால் இன்ஃபெக்ஷன் ஆகும், அடுத்தடுத்த லெவல் மாஸ்டைட்டிஸ் வரும், ஆப்சஸ் வரும். ஆப்சஸ்லாம் வந்து சர்ஜரி தான் பண்ணணும்.
சர்ஜரி பண்ணி அதை வந்து போய் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதான் அப்படியும் விட முடியாது, அதோட சேர்ந்து யூ ஹேவ் டு பம்ப், யூ ஹேவ் டு ஃபீட், இல்லைன்னா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகும். பெரிய தலைவலி. என்கார்ஜ்மெண்ட் வந்ததுனாலே படப்படன்னு அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டா ஃபர்தராக எந்த இஷ்யூ ட்ரீட் பண்ண முடியல, நேராக ஹாஸ்பிட்டல் ஓடிடும், சீக்கிரம் ஓடணும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு நம்ம நிப்பிள் கிராக் பற்றி பேசணும் இல்லையா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாப்பா பால் குடிக்கும் போது வலிக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஆனால் நிப்பிள் கிராக் ஆகலை, பட் ஸ்டில் பெயின்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அதுவும் லேட்ச்னாலன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இந்த பெயினுங்கிறதே வந்து லேட்ச்னால தான், சரியாக லேட்ச் பண்ணல. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பர் அந்த நிப்பிளில் வந்து லேட்ச் பண்ணக்கூடாது, ஏரியோலாவில் தான் லேட்ச் பண்ணணும். ஏரியோலா 50% பண்ணுறாங்களா 60% பண்ணுறாங்க, தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியோலா சைஸ் அண்ட் பேபியோட வாயோட சைஸ். அது எப்படினாலும் பண்ணட்டும், பட் அந்த நிப்பிளை விட்டுறணும். அந்த நிப்பிளை விட்டு தாண்டி தான் லேட்ச் பண்ணணும். அந்த நிப்பிளை பிடிச்சாங்கனாலே வலிக்கும், அதனால பல பிரச்சனைகள் வரும், இன்க்ளூடிங் கிராக்ஸ் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங்னாலே கண்டிப்பாக யூ ஹேவ் டு செக் த லேட்ச். பிரெஸ்ட் ஃபீடிங் ஹேஸ் டு பி கம்ஃபர்டபுள், பெயின் ஃப்ரீ, பெயினும் இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, ஜாலியாக ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஃபைன். இப்போது ஒரு சிலவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும்தான் மில்க் வருது, இன்னொரு பக்கம் மில்க் வரல, இல்லை பேபி வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் குடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, குடிக்கவே மாட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன், என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு பக்கம் மில்க் வருது, ஒரு பக்கம் கம்மியாக வருதுங்கிறது இஸ் நார்மல். ஒரு பக்கம் வரவே இல்லை அப்படின்னா வி ஹேவ் டு செக், அது என்னங்கிறது பார்க்கணும், அதை அசஸ் பண்ணால் தான் தெரியும். பேபியோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சில பேபிஸ் சும்மாவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, they prefer one side over the other side. தெரியுதா உங்களுக்கு? இருக்கும். சில பேபிஸ் வந்துட்டு there can be reasons. ஓகே. ஸோ ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ அந்த யூட்ரின் பொசிஷன் ஆகட்டும், இல்லை அவங்க பர்த் ஆன விதமாகட்டும், சி செக்ஷன்னால் சில பேருக்கு வந்து இந்த டார்டிகாலஸ் அப்படின்னு ஒன்று வரும், சுளுக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை சுளுக்கு கிடையாது எக்ஸாக்டாக, பட் அப்படி அது மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த காலத்தில் மேபி அப்படி இருக்கலாம். ஸோ என்னன்னா இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாய் எல்லாம் அப்படி மூவ் பண்ணும்போது ஒரு பக்கம் கம்ஃபர்டபுளாக பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம், நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ் வில் ஹேவ் ப்ரிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ஒன் சைட் ஆஃப் த பிரெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்ஃபென்ட் மசாஜ், பாடி ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது இட் வில் கெட் பெட்டர். ஸோ சில சமயம் இயர் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், ஒரு காது இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஒரு காது சாதாரணமாக இருக்கலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆன காது பக்கம் நீங்கள் பிரெஸ்ட் பக்கம் திருப்பும் போது அந்த பிரெஸ்ட் நம்ம பிரெஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தான் பார்ப்போம், காதில் பிரச்சனைன்னு யோசிக்க மாட்டோம். ஸோ மேபி இயர் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை இங்கே இந்த தொடையில் போட்ட வேக்சினேஷன் ஷாட் வலிக்கலாம். ஸோ அதனால அந்த பக்கம் வரும்போது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது ஒரு டெம்பரரி விஷயமா இல்லை பெர்மனெண்ட்டாக ஏதாவது இருக்கிற இஷ்யூவா இல்லை சும்மாவே பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருந்து நீங்கள் கொஞ்சம் யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஒரு இந்த பக்கம் குடிக்கிறாங்க, இந்த பக்கம் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் கிராஸ் கிரேட்லையோ கொடுங்க, இந்த பக்கம் ஃபுட்பாலில் மாற்றிடுங்க. பேபிக்கு பொசிஷனல் சேஞ்சே இல்லை, பேபி இங்கே குடிக்கிற மாதிரி இங்கேயும் குடிக்கிறாங்க. நீங்கள் இப்படி திருப்புறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் அப்படியே ஷிஃப்ட் த பேபி ஹியர். ஸோ அப்படி பண்ணும்போது அப்படி குடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ பேபிக்கு ஒரு சைடில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ என்னங்கிறத அட்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சில பேபிஸ்னால் நான் என் குழந்தைய சொல்வேனே, என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தை தீராக்கு வந்துட்டு அப்போது அழுவா, அதாவது ஈவினிங் ஆனால் 7 o'clock மேலே பிரெஸ்ட் பாலை குடிப்பா பேன்னு கத்தி அழுவா, திருப்பி பாலை குடிப்பா பேன்னு கத்தி அழுவா. என்ன ரீசன்னே தெரியாது, திடீர்னு கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பா, திருப்பி குடிப்பா கத்தி கத்தி அழுவா, குடிச்சிட்டு கத்தி கத்தி அழுவா. அது என்ன ரீசனாக இருக்கலாம்? ஸோ இது எனக்கும் இருந்தது, என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கும் இருந்தது. இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு அழுவா, அப்புறம் யாராவது தூக்கி நடந்து போயிட்டு வருவாங்க, அப்போ கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும் போது காமா இருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 சக்கிள் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் கத்தி அழுவா, அப்படியே புஷ் பண்ணி பின்னாடி போவா. ரெஸ்ட் பார்த்தாலே ஐயோ அப்படின்னு சொல்லி அலற மாதிரி ஃபீல் ஆகும், இரிட்டேட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட வந்தாலே வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க, அம்மாட்ட வரும்போது மட்டும் அழுவாங்க. குட் பி பிகாஸ் ஆஃப் ஒரு சிம்பிள் டம்மி டிஸ்கம்ஃபர்ட்னால இருக்குது. இப்போ நமக்கு வந்து வயிறு சரியில்லைன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் நம்ம வந்து ஐயோ சாமி எனக்கு வேணாம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அந்த காலிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த காலிக்கு பெயின் வரும்போது அவங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த ஃபுட்டு உள்ளே போய் அது இட் இஸ் ஒன்லி ட்ரிகரிங் மோருங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களை காம் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்றா ஸ்கின் டு ஸ்கின் கொடுக்கலாம்,
அப்ரைட்டாக அவங்கள நம்ம மேலே வச்சு ஸ்கின் டு ஸ்கின் கொடுக்கலாம். இல்லையா பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் குளிக்க வைங்க. லைட்டாக வயிற்றில் கொஞ்சம் அப்படியே அந்த வார்ம் வாட்ரு, சுடு தண்ணியில் வார்ம் வாட்டர் அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது. வார்ம் வாட்ரு வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேபி வேரிங் பண்ணலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுது பேபி வேரிங் பற்றி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கோ த்ரூ பண்ணோம். அதுக்கப்புறமா தான் இப்போ பேபி வேரிங் இருக்குன்னு தெரிய வந்து அது வாங்கி கேரியர் வாங்கி கேரி பண்ண ஆரம்பித்தேன். அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாத வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த பேபி கேரியர்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்கலி ஸ்டோர்ஸில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் ஆன்லைனில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எர்கோனாமிக்கல் கேரியர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்போ என்னன்னாலும் இப்போ ஒரு சில விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே அதிகமாக வரும் பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட்ஸ் தட் தேர் புட்டிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அதுக்கும் மீறி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ப்ராஃபிட் வச்சு தான் வந்து தேல் செல் இட். ஸோ ப்ரைஸியாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த எர்கானாமியே இல்லாமல் ஒரு ரொம்ப மட்டமாக ஒரு கேரியர் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு வெரி மினிமல் அமௌண்ட்டுக்கு வித்துடுறாங்க. ஸோ அது நம்ம பண்ணும்போது இந்த குழந்தைக்கு வந்து இடுப்பில் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆகிறதுலலாம் பிரச்சனை வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் அன் எர்கானாமிக்கல் கேரியர். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி வாங்கும் போதே இதை டைப் பண்ணிவிட்டு அதில் என்ன பிராண்ட்ஸ் வருதோ அதை மட்டும் வந்து யூ கோ ஃபார் இட். ஸோ இந்த கேரியர்ஸ் போடுறதுனால இட்ஸ் மோர் லைக் நம்ம பழங்காலத்தில் சாரியை வச்சு பண்ண மாதிரி தான். ஸோ இஃப் யூ கேன் டூ இட் வித் அ சாரீ, செலவே இல்லாமல் சாரீ வச்சு டைப் பண்ணிக்கலாம். தெர் ஆர் நியூமரஸ் யூடியூப் டியூட்டோரியல்ஸ் ஆன் ஹவு டு டூ இட். ஸோ எப்படி வந்து ஷால் வச்சோ சாரீ வச்சோ எப்படி வந்து பேபியை கேரி பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை கேரியர்ஸ் வாங்கியும் யூ கேன் கோ ஃபார் இட். இது வந்து கேங்குரு மதர் கேர் மாதிரி நம்ம அப்படியே அதை அவங்கள அப்படியே நம்ம கூடயே வந்து வச்சுக்கிட்டு அதே அந்த ஹார்ட் பீட் லிசன் பண்ணுறது, நம்ம நடக்கும் போது அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டப்புன்னு தூங்கிடுவாங்க. நைஸ். ஆல்மோஸ்ட் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடப்பீங்க, அப்படியே காமாய் தூங்கிடுவாங்க. நைஸ். யூ டோன்ட் ஈவன் நீட் எனி மெடிகேஷன்ஸ். இந்த காலிகேடெல்லாம் இருக்கும், வர்ஸ்ட் கேஸ் யூ கேன் யூஸ். பட் வந்து இந்த பேபி வேரிங் பண்ணாலே இந்த பெயின் இருக்கிற டைமில் அவங்கள அழகாக மேனேஜ் பண்ணிடலாம். நைஸ். ஸோ யூ கேன் டூ இட் ஃப்ரம் த வெரி பிகினிங். நிறைய பேருக்கு தெரியுமா? இந்த 0 to 2 years மாதிரியெல்லாம் கேரியர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி. பேபி வந்து ஃபுல் டேர்ம் பேபி நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் த வெரி பிகினிங். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணிக்கலாம், ஈஸியாக காம் டவுன் பண்ணிடலாம். நமக்கும் வேலை தீர்ந்துச்சு. ஓகே. ஸோ தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நைஸ் நைஸ். ஓகே. ஒரு சில பேருக்கு இந்த டவுட் என்ன இருக்குன்னா, பம்பிங்னால மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற அந்த டவுட். ஸோ இது இட்ஸ் நாட் லைக் பம்பிங்னால ஆகும்னு இல்லை, நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுனால ஆகுது. மில்கை ரிலீஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடி வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ். மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணுன்னே பம்பிங் பண்ணுறாங்க. பண்ணலாம். பட் உண்மையிலேயே உங்கள் சப்ளை கம்மியாக இருந்தால் பண்ணுங்கள். நான் அதுதான் சொல்லுவேன், நான் என்னோட செஷன்லேயே சொல்லுவேன், நீங்கள் பம்பிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண போகிறேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்னாலே நான் ஒரு பம்ப் வாங்கி வச்சிடணும் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியாக நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் யூஸே பண்ணலை, செகண்ட் குழந்தைக்கு நான் இப்போ ஒர்க் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஆல்சோ சின்ஸ் ஹி ஹேட் ரிஃப்ளக்ஸ் வந்து அவன் சரியாக பிரெஸ்ட்டை எம்டிஏ பண்ண மாட்டான், அதனால ஐ ஹேட் டு யூஸ். ஸோ சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ நான் இது வந்து எங்கிட்டையும் காமனாக கேட்பாங்க, எல்லா கிளாஸ்லேயும் கேட்குற ஒரு காமனான கேள்வி என்னென்னா, ஹவு டு இன்க்ரீஸ் மை பிரெஸ்ட் மில்க் சப்ளை, ஹவு டு ப்ரொடியூஸ் மோர், ஹவு டு கெட் மோர் மில்க். நீ எதுக்கு மோர் நோக்கி நீ போற? வேண்டாம், you're already having enough. சரியா இருந்தா போதும், இந்த மோரே வேண்டாம், நமக்கு மோர் தான் பிரச்சனையே. ஸோ ஐ ஹவ் ஆல்சோ டெல்ட் வித் மதர்ஸ் வித் இந்த ஓவர் சப்ளைலாம் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்க படாத கஷ்டம் கிடையாது. ஸோ யாராவது ஓவர் சப்ளை இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது. அந்த ஓவர் ஆக்டிவ் லெட் டவுன் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கே இந்த என்வாயர்மெண்ட்டே தாங்கலை இல்லையா, கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இந்த மாஸ்டைட்டிஸ் வருது, ஆப்சஸ் வருது, இதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் டபுள் மடங்கு ஆகிடும் ஓவர் சப்ளை ஆச்சுன்னா. ஸோ ஓவர் வந்து இட் இஸ் நாட் நார்மல், ஓவர் வந்து தேவையில்லை. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் இட் தி ரைட் அமௌண்ட், அவ்வளோதான். அந்த ரைட் அமௌண்ட் பேபியை ஆன் டிமாண்ட் ஃபீட் பண்ணிவிட்டு பேபி ஒழுங்காக லாச் பண்ணாலே போதும். ஓகே, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் பம்பிங் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், உண்மையிலேயே உங்களுக்கு சப்ளையில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எல்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க
அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஒர்க் போக போகிறீங்க, இல்லை எனக்கு ஒரு 3 மணி நேரம் பிரேக் வேணும், நான் கொஞ்சம் நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ என்னோட பார்ட்னர் வந்து என்னோட பேபியை ஃபீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ அந்த நீட் இருக்கும் போது போங்க. நான் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னெசரியாக வந்து பம்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இஃப் யூ யூஸ் இட் த ரைட் வே, இஃப் நிஜமாகவே அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக டைரக்ட் ஃபீடிங் ப்ளஸ் பம்பிங் பண்ணும்போது சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பம்பிங் திங். நீங்கள் டைரெக்டாக ஃபீட் பண்ணாலே இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் அபவுட் த ரிமூவல், ஹவு மச் மில்க் இஸ் கெட்டிங் ரிமூவ்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் வெளியே போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத பாடி புரிஞ்சுக்கும். அதுதான் அந்த மெக்கானிசம். ஸோ ஹவு மச் யூ ரிமூவ் தட் மச் யூ வில் ப்ரொடியூஸ். ஓகே, இப்போது ஒரு சில பேருக்கு வந்து ஹீட் பாயில்ஸ் இருக்கு இல்லையா, ஹீட் பாயில்ஸ் பிரெஸ்ட்டில் இருக்குது, அதோடய வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது சேஃபா? ஹீட் பாயில்ஸ்னால் நீங்கள் நிப்பிள் கிட்ட சொல்கிறீங்களா இல்லை? தெரியல, நான் Q&A வச்சேன் என்னோட இன்ஸ்டாவில் என்னெல்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு. பட் அதில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கே அது புதுசு தான். அதை பற்றி வெரி கேஸ் ஸ்பெசிஃபிக். அது எதனால எங்கே பாயில் வந்திருக்குன்றதை பொறுத்து பெஸ்ட் செக் வித் டாக்டர் ஃபர்ஸ்ட். ஓகே, கிரேட். இப்போ வந்து ஓகே, இப்போது அடுத்த டாபிக் வந்து செம ஃபன்னாக இருக்கும் பாருங்களேன். பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கான ஃபுட்டு. இப்போது ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு டேலேருந்தே பருப்பு இல்லை சாம்பாரை தொட்டாலே அதுக்கே ஒரு கூட்டம் வரும், இல்லை ஒரு முட்டை சாப்பிட்டாலே அதுக்கே ஒரு கூட்டம் வந்துடும். எதை சாப்பிட்டாலும் அது எதாவது ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் என்ன சாப்பாடு சாப்பிடலாம், இல்லை அதை பற்றி சும்மா சொல்லுங்கள். சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி மினிமல். அதனால் அதை பற்றி வேணால் பேசிடலாம். ஃபஸ்ட்டு எது சாப்பிட வேணான்னா, இந்த தண்ணி அடிக்கிறது வேணால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பண்ணுறாங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே வரணும் அப்படின்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, 7up, பெப்சி, இதெல்லாம் யூஷுவலாகவே ஒருத்தங்களுக்கு ஆகாத காரியத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப மர்க்கரி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸையும் சொல்லுவோம். இந்த மர்க்கரி லெவல் அதிகமாக இருக்குது. இந்த யூஸ்வலாக பெரிய ஃபிஷ்ஷு, வயசான ஃபிஷ்ஷு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மர்க்கரி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸும் சரி, பிரெஸ்ட் ஃபீடிங் லேடிஸும் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியா? ஆமாம். ஏன்னா இப்போது பால் சுரக்கணும்னா பால் சுறா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அதை சொல்லுவாங்க. பட் அந்த மர்க்கரி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேபிக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மர்க்கரி அதிகமாக இருக்கிற வெரைட்டிஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து அவாய்ட் பண்ணுறனாலும் ஓகே, இல்லை கம்மியாக சாப்பிட்றதுனாலும் ஓகே. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப டூ மச் ஆஃப் கெஃபேனோ, டூ மச் ஆஃப் கவுஸ் மில்க், பால் குடிச்சா பால் வரும்னு சொல்லி லிட்டர் கணக்கில் ஊற்றி விடுவாங்க. அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. பால் பிடிச்சா 2 கிளாஸ் குடிங்க, குடிக்கலைன்னா விட்டுருங்க. நீங்கள் குடிக்கலைனாலும் வரும். எந்த மாடும் பால் குடிக்கிறது இல்லை, புல்லை தான் திங்குது. நம்மளும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிட்டா போதும். ஸோ அதனால் வந்து பாலும் அளவாக எடுத்துக்கோங்க. கெஃபேனும் வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 மேபி எடுத்துக்கலாம். மிச்சப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கிடையாது இல்லை. யூ கேன் ஆக்சுவலி கன்சியூம் வாட் எவர் யூ ஹவ் பின் கன்சியூமிங். எதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, விரும்பி சாப்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்னாலும் யூ கேன் ஆக்சுவலி டூ இட். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சுருவாங்க. மொத்தமே ஒரு 4 வெரைட்டி தான் தருவாங்க. ஃபைபரே தரமாட்டாங்க. பெரிய தப்புங்க அது. ஃபைபரே தரமாட்டாங்க. சாப்பாடு அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. லோடு சாப்பாடு கேட்டா வயிறு காலியா இருக்கும். புள்ள பெத்திருக்க வயிறு காலியா இருக்கும், அதனால இவ்வளோ சாப்பிட்டு அதை நிரப்பணுமா? எனக்கெல்லாம் பசிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு வாரம். என்ன நீ பால் குடிக்கிறவெல்லாம் பேய் மாதிரி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க, நீ சாப்பிடவே மாட்டேன். ஃபர்ஸ்டா தானே சாப்பிட முடியும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்க, பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க. So protein is very important. Breastfeeding motherங்கும் போது you need extra protein actually. Any protein, animal protein, plant protein, anything that you can consume நீங்க எடுத்துக்கலாம். But protein is very important. ஸோ உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எவ்வளோ தேவைன்ற கால்குலேட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 25-30 எக்ஸ்ட்ரா கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் வேணும், ஃபைபர் வேணும். ஏன்னா யூ ஆர் ப்ரோன் டு கான்ஸ்டிபேஷன் ரைட் ஆஃப்டர் பர்த். ஸோ நினச்சி பாருங்கள், வெஜினல் பர்த் ஆகட்டும், சி செக்ஷன் ஆகட்டும், எதாக இருந்தாலும் இமேஜின் யூ கெட் கான்ஸ்டிபேட்டட்,
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? ஸோ அது வந்த பிறகு அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முதல்ல இருந்தே இனஃப் ஃபைபர், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஒரு செம்ம காமெடியான விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து நான் கன்சல்டேஷன் போகும்போது அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தது, அந்த மதருக்கும் சளி பிடிச்சிருந்தது. ஸோ நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மதர் மேபி தும்மும் போதோ இருமும் போதோ அந்த ட்ராப்லெட்ஸ் மூலியமாக தான் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லவே இல்லைன்னு ஒத்த கால் நின்று ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன தெரியுமா? கை கழுவிட்டா அப்படிங்கிறாங்க. கை கழுவிட்டானா எனக்கு புரியல அப்படின்னா, அவ போய் பைப்பில் கை கழுவுறாங்க அப்படின்னு. கை வச்சதுனால தண்ணி பச்சை தண்ணியில் கை கழுவினதுனால அந்த பொண்ணுக்கு சளி பிடிச்சி அது குழந்தைக்கு போயிடுச்சான். அவங்களுக்குன்னு எவ்ரிடே கை கழுவுறது, குளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்கெட்டு சுடு தண்ணி வந்து கான்ஸ்டண்ட்டாக நிரப்பிட்டே இருக்காங்க அவங்க வீட்டில். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரிலாம் கோல்டான தண்ணியில் கைப்படக்கூடாது, தலை குளிச்சுட்டு ஃபீட் பண்ணக்கூடாது. அதையும் கேட்கணும்னு நினச்சேன். தலை குளிச்சுட்டு ஃபீட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இல்லை, அது எதுவுமே ட்ரூ இல்லை. ஓகே, நான் இன்னொன்று இப்போ வந்து இப்போ தான் முடிஞ்சது இந்த மாம்பழம் சீசன். மாம்பழம் சாப்பிட்லாமா கூடாது? தாராளமாக சாப்பிட்லாம். எவ்வளோ சீசன் முடியறதுக்குள்ளே வாங்கி சாப்பிட்ருங்க. எவ்வளோ வேணாம் அப்படிங்கிறது மேபி கொஞ்சம் சப்ஜெக்டிவ். ஏன்னா எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. ஸோ நம்மளோட நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அளவா சாப்பிட்டுக்கலாம். போர்ஷன் கண்ட்ரோல் எல்லாத்துலயுமே அவசியம். அளவா சாப்பிடுங்க, அதனால எந்த பிரச்சனையும் வராது. எங்க அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு எங்க அந்த 2 பீஸ் எங்க போச்சுன்னு எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் இருக்கேன் இவ்வளவு நாள். ஏன்னா சாப்பிட விட மாட்டாங்க, அதுக்காக தான். ஓகே, ஸோ இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி கேம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். நான் வந்து ஒரு செட் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்றேன். பிரஸ்ட் ஃபீடிங்க்குன்னு பேர் போன ஃபுட் சொல்கிறேன். யூ கேன் ரேட் தட். மேபி ரேட் பண்ணுறீங்களா? வெந்தயம் Maybe 8 on 10. 8 on 10. Okay. See, நான் இந்த கேலக்டோகாக்ஸ் பற்றியும் சொல்லிடுறேன். சில பேர்த்து பாடியில் சிலது ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. ஸோ யூனிவர்சலி எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலாவோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் சூப்பர் ஃபுட்டோ கிடையாது. சிலருக்கு வெந்தயம் ஒர்க் ஆகும், சிலருக்கு வந்து வேறு ஏதாவது ஐட்டம் ஒர்க் ஆகும், ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. வெந்தயம் இஸ் ஜென்ரலி குட் ஃபார் ஹெல்த். ஸோ 8 on 10. ஓகே. காஃபி? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே இந்த ஃபில்டர் காஃபியில் தூள் காஃபின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டு லிட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. காஃபி குடிச்சா பால் வரும்னு. நிஜமா தூள் காஃபி குடிச்சா பால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. அதனால தான் கேட்குறேன். காஃபி வந்து மேபி நான் 5 on 10 சொல்லுவேன். ஏன்னா ஒன்று வந்து டூ மச் ஆஃப் காஃபி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் இன் ஜென்ரல். ஸோ அளவாக குடிக்கலாம். ஸோ அதனால 5 கொடுத்துருக்கேன். டூ மச்சும் வேண்டாம், அவாய்டும் பண்ண வேண்டாம், நடுவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 on 10. ஓகே. இன்னொன்று கேட்கட்டா? கருவாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க. இல்லை, ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன் ஃபுட்ஸ் எல்லாமே கருவாடு சாப்பிட்டா பால் வரும் அப்படின்ற அந்த இது இருக்கு. இது வந்து இது சாப்பிட்டா பால் வரும் அப்படின்றதுக்கான கேரண்டியே கிடையாது. ஸோ ஆஸ் பர் த எவிடன்ஸ் எது ஒர்க் ஆகும்னா, பால் வெளியே போச்சுன்னா அவ்வளோ திருப்பி தேவைங்கிறத பாடிக்கு புரியும், அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ப்ரொடியூஸ். ஓகேயா? ஸோ அவ்வளோதானே தவிர்த்து இதெல்லாம் சாப்பிட்றது மேபி ஒரு டீனி அங்கே இங்கே ஹெல்ப் பண்ணலாம். பட் மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. ஸோ சின்ஸ் இஃப் தட் இஸ் த ஹெல்தியர் ஆப்ஷன், அது மேபி 7 on 10 வச்சுக்கலாம் நம்ம. பட் வந்து அதை நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, அதையே சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அது மேபி இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் யுவர் டயட். ஓகே. கார்லிக்கு அகேன் ஒரு 7 on 10 வச்சுக்கலாம். ஓகே. மட்டன்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஜென்ரலி இட் இஸ் அ குட் இன்க்ரீடியன்ட். மட்டனும் நல்லது, கார்லிக்கும் நல்லது, வெந்தயமும் நல்லது. காஃபி மேபி நம்ம ஒரு அன்ஹெல்தி ஆப்ஷனாக வைக்கலாம். பட் அதுவுமே கூட மாடரேஷன் இஸ் ஓகே. ஸோ வாட் எவர் ஃபுட் யூர் கன்சியூமிங், மாடரேஷன் தான். ஸோ இதுவுமே வந்து ஐ வுட் சஜஸ்ட் 8 on 10 பிகாஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் அயன் ஆல்சோ இல்லை உங்களுக்கு. அதனால் 8 on 10, 9 on 10 கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஓட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு லாக்டேஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே. ஓட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 8 on 10 அகேன். ஓகே. ஒரு சில இடத்துலலாம் வந்து சாம்பாரில் நிறைய புளியை
போட்டு தருவாங்க பால் வரணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம். இல்ல. ரொம்ப சேர்த்திக்க வேண்டாம். அளவா சாம்பார் பண்றதுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதே அவ்வளோ போதும்ல. சேர்த்திக்கோங்க. புளி வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரத்தத்தை உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து அதை நிறைய போட்டு பால் கொடுக்குற அம்மாக்கு தராங்க, செஞ்சே தராங்க. ஏன்னா பால் நிறைய வரும்ன்றதுக்காக. ஸோ அதனால தான் கேட்டேன். எக்கு கண்டிப்பாக 9 on 10 சொல்லுவேன். குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். கண்டிப்பாக யூ கேன் கன்சியூம். ஒரு நாளைக்கு 2 3 அந்த மாதிரி யூ கேன் கன்சியூம். ஓகே, இப்போ என் டவுட் என்னன்னா, நமக்கு எக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்றாங்க. ஆனால் பாப்பா அதே எக்கை வந்து சாப்பிட்டா, முட்டை சாப்பிட்டதுனால தான் அவளுக்கு கேஸ் ஆயிடுச்சு. நீ முட்டை சாப்பிட்ட அதனால பாப்பாக்கு வந்து கேஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்க சொல்ற சில விஷயம்லாம் சில வீட்டில் சேர்த்த விட மாட்டாங்க. ஐ திங்க் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் வீடு டு வீடு இல்லை. ஸோ இப்போது புளி வந்து சில வீட்டில் வந்து உப்பு சப்பே இல்லாத ஃபுட்டு கொடுக்குறாங்க. புளி இல்லாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டு பிளாண்டாக ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. சில வீட்டில் எக்ஸு மட்டன் அதெல்லாமும் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நான்வெஜ் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், முட்டை வேண்டாம், இது இப்போ சாப்பிட்டா கேஸ் வந்துடும், அது சாப்பிட்டா சளி பிடிச்சிரும்னு நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான வெரைட்டிஸை அவாய்ட் பண்ண வச்சுட்டு ரொம்ப மினிமலி கொடுத்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆக்கி விட்டுறாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் எல்லாமே இன் மாடரேஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஒரு வெரி ஃபியூ வெரைட்டிஸ் ஐ மென்ஷன்ட், எல்லாமே இன் மாடரேஷன் யூ கேன் ஹேவ். ஓகே ஓகே இப்போது இந்த ரேட்டிங் செஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, ட்வின்ஸ் இருக்காங்க, 2 பேருக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். அவங்க 2 பேருக்குமே தேவையான அளவுக்கு நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். பட் எப்படி 2 பேரையுமே வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, ஒரு சின்ன டிப். வெரி டிஃபிகல்ட் தான். ஃபஸ்ட்டு நான் அதை அக்னாலேஜ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக கஷ்டம். ஸோ ஐ வுட் ஆல்சோ லைக் டு டெல் தட் அது ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ சிங்கிள் பேபியோ எந்த மதராக இருந்தாலும் வாட் எவர் ஷீ இஸ் டூயிங் அது அவங்களோட பர்ஃபெக்டாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இது. சரியா? ஸோ ட்வின்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணலாம், சேம் டைம் ஃபீட் பண்ணுறதுக்கு சில பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பேர்த்துமே ஃபுட்பால் ஹோல்டு வச்சு ஃபீட் பண்ணும் போது இப்போ 2 பேருக்கும் பசிக்குதுங்கும் போது அட் அ டைமில் யூ கேன் ஹேண்டில். யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பர்சன் இருக்கலாம். பேபிஸை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட் பர்சன் இருந்து 2 பேரையும் ஒரே டைமில் ஃபுட்பால் ஹோலில் ஃபீட் பண்ணலாம். இல்லை ஒருத்தங்களை வந்து கிரேடில் ஒருத்தங்களை ஃபுட்பால் அப்படி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரே டைமில் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு பேர்டன் வந்து கொஞ்சம் குறையும். இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் டைரக்ட் செஷன்ஸ் கொஞ்சம் பம்ப் பண்ணி வச்சுட்டு ஒரு பேபியை ஒருத்தவங்க பம்ப்டு மில்க் கொடுக்கும் போது நீங்கள் டைரக்ட் ஃபீட் இன்னொரு பேபியை பண்ணலாம். வைல் செகண்ட் செஷனுக்கு அந்த பேபி டைரக்ட்டுக்கும் இந்த பேபி பம்ப்டு மில்க்குக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பிளான் வந்து க்யூரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் வந்து பாசிபிள் டு எக்ஸ்க்ளூசிவ்லி பிரஸ்ட் ஃபீட். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் ஆல்சோ இல்லையா? ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, கிரேட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செஷனோட ஹெண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு சின்ன ரேப்பிட் ஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். நான் சும்மா இருக்கேன், உங்களால் வந்து ஷார்ட்டாக அந்த மாதிரி ஏதாவது 1 வேர்ட் இல்லை ஒரு 1 லைன் அந்த மாதிரி எதாவது இது பண்ண முடியுமா பாருங்கள். பிரஸ்ட் ஃபீடிங் ஆர் பம்பிங்? பிரஸ்ட் ஃபீடிங். பிரஸ்ட் ஃபீடிங். அ காமன் மித் you hear almost every day. பால் பத்தல. Okay, best snack for breastfeeding mom? சுண்டல். Best protein. Fruits. Sundal and fruits. Sundal. Okay, night feeding essential or overrated? Essential. Okay, feeding pillow வச்சு பண்ணணும் அந்த மாதிரி இருக்கா? ஏதோ ஒரு பில்லோ போதும். ஏதோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ ஏதோ ஒரு பில்லோ. ஃபீடிங் பில்லோ இருந்தால் ஃபீடிங் பில்லோ, ரெகுலர் பில்லோ இருந்தால் ரெகுலர் பில்லோ, எதாக இருந்தாலும் ஓகே. ஓகே, ஒன் திங் எவ்ரி டேட் ஷுட் டூ டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் டேஸ்? கண்டிப்பாக கூட இருக்கணும். முதுகம்தி விட்டா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. பிரஸ்ட் ஃபீடிங் இன் பப்ளிக் ஸ்கார்ஃப் போட்டு பண்ணணுமா இல்லை கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். பட் that also depends on அந்த மதரோட சாய்ஸ் இல்லை. ஸோ இஃப் ஷீ வாண்ட்ஸ் டு கவர் ஷீ கேன். பட் மிச்சவங்களுக்காக அவசியமே இல்லை கவர் பண்ணணும்னு. ஓகே, தலை குளிச்சுட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது மித் ஆர்? மித். கண்டிப்பாக. ஓகே, டிஸ்கிரைப் பிரஸ்ட் ஃபீடிங் இன் 1 வேர்ட். பியூட்டிஃபுல். அதுதான், அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. நிஜமாக இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங்க. ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தப்போ ஸ்டார்டிங் ஒரு 2 months இருக்கும், எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஐ திங்க் ஆஃப் கிவிங் அப்.
வேணாம் ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம இப்போ ஃபார்முலா கொடுத்துக்கலாம், முடியல என்னால். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பொசிஷன் செட் ஆகலை. அவளுக்கு வந்து பால் குடித்தாலே அழுவா. அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன், லைக் ஸ்பீடாக ஃப்ளோ ஸ்பீடாக இருக்குது, அதனால தான் அவளால் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. சைட்லைன் செட் ஆயிருக்கு. அதுதான் இல்லையா, அதுதான். அப்புறமா தான் நானே இது பண்ணி கண்டுபிடிச்சேன். ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கும் சொல்ல தெரியல, நானே கண்டுபிடிச்சது தான். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கிவ் அப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு 3rd month 4th month அப்படி போகும்போது எனக்கே அது ரொம்ப செல்ஃப் சூதிங்காக இருந்துச்சு. பேபிக்கு சூதிங்காக இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து அது ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 பேர் உட்காந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணேன். உங்களுக்கும் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது இல்லை, அதுதான் அந்த ஹார்மோன் பண்ணுற வேலை தான் அது. அதான் அந்த பாண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஸோ நீங்கள் வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மிச்சவங்க சொல்றது எதையும் காதுல போட்டுக்காதீங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ அதை நீங்க ஆல்ரெடி பண்ணுவீங்க. நீங்க அது பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூட வேணாம். ஆல்ரெடி நீங்க உங்களோட பெஸ்ட்டுக்கு பியாண்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை மிச்சவங்க கிட்ட வேலிடேஷனும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸையும் பெரும்பாலும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா மோர் தென் நீங்க வாட் யூ ஹியர் ஃப்ரம் அதர்ஸ், உங்களோட இன்ட்யூஷனே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களோட உள்ள என்ன சொல்லுது அதை மட்டும் கேளுங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹவவர் லாங் யூ விஷ் டு ஃபீட் யூ கேன் ஃபீட். ஸோ எதுக்குமே மிச்சவங்களோட ஒப்பீனியன் எடுத்துக்காதீங்க. ஒரு ஜேர்னியும் ஒரு மதர் பேபி டயரும் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். ஸோ அதனால உங்களுக்கு எது வந்து செட் ஆகுதோ, உங்களால் எது முடியுமோ அது நீங்கள் பண்ணால் போதும். ஓகே தேங்க்யூ ஸோ மச் வாகினி. நம்ம வந்து நிறைய விஷயங்கள், எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியல. எனக்கேனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனால் இதுவும் தெரியாமல் போச்சு அப்படி சொல்ல வரல. ஒரு சில விஷயம் ரொம்ப புதுசாக நான் நிறைய தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் உங்கள் கூட வந்து பேசும்போது. ஐம் ஷூர் இதை பார்த்துட்டு இருக்கிற மதர்ஸும் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னொரு வாட்டி கண்டிப்பாக கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் டீப்பாக வந்து இதை பற்றிலாம் பேச. ஸோ இன்னொரு வாட்டி நான் கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக உங்களை நான் தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு தமிழில் பேசுகிற ஒரு பாட்காஸ்டா பாட்காஸ்ட் பண்ணதில்லை. பட் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு வீடியோ மாதிரி பண்ணாங்க. தட் வாஸ் இன் இங்கிலீஷ். ஓகே பட் தமிழில் சூப்பராக இருந்துச்சு. நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ். போனதே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நம்ம 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். ஆமாம், வெளியில் அழுறது பார்த்தா தான் தெரியுது. ஓகே டைம் ஆயிடுச்சு, டைம் நடக்கணும். அதுதான். தேங்க்யூ ஸோ மச்டா.